ஆக்சுவலா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு பூமருக்கு எப்படி இந்த நேம் வந்துச்சு பூமர்ன்னு? நான் என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். என்ன மீனிங்னு சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட்டு. இல்ல பூமர்னா அந்த இது ப்ரோ. என்ன எனக்கு கரெக்ட்டா தெரியல. எனக்குமே தெரியல. இல்ல பிரபு அது எனக்கு ஒரு இது இருக்குது. நான் இப்படிதான் ஆ நினைச்சு வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்குமோன்ட்டு. அது கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. நான் அப்புறமா பூமர்னா சொல்றேன். இந்த பழைய கிழவனுங்க கிரிஞ்சா இருக்கானுங்கல்ல ப்ரோ. அதாவது பழைய ஃபார்முலா பேசி சுத்திட்டு ஆ இருக்கானுங்கல்ல. ஓகே. ஓகே. அந்த அது ஒரு பக்கம் இருக்குதான். ஓகே. அதான் பூமர். அதான் இப்ப பூமர். இப்ப ஓகே. நான் என்னோட கருத்து சொல்லட்டுங்களா? அது என்ன ம், எப்படின்ட்டு? ம், ம். பூமர் வந்து பபிள் கம் நேம் தானே. ஆமா. அது வாயில போட்டு என்ன பண்ணுவோம்? ஆ மெல்லுவான். அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவோம்? துப்புவான். இல்ல அதுக்கு நடுவுல 2த்துக்கும் நடுவுல. என்னங்க பண்ணுவான்? உள்ள இது முழுங்குவான். ஊதி பெருசாக்குவோமா? ஆமாமாமாமாமா. அதத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்துச்சோன்னு எனக்கு ஒரு சஜஷன். அதான், 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 அதான். அதாவது இல்ல ஆ, ஆக்சுவலா பூமர் அங்கிள்னா என்னன்னா, ஆ. பேபி பூமர் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷனு ஓகே. அவனுங்க என்னன்னா, ஓகே, ஓகே. கன்சர்வேட்டிவ் ஆர் அவுட்டேட்டட் அதாவது வாழ்க்கைய பத்தி பழைய வியூங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வியூ எல்லாம் பேசிட்டு அது இருப்பானுங்க. அதே கரண்ட்ல இருக்க மாரி. அது ஆ ப்ரோ. ப்ரோ வணக்கம் பிரதர். பிரபு ஹை, தேவராஜன் ஹை, கௌதம் ஹை, மேடி ஹை. கார்த்திக் ப்ரோ உங்க வாய்ஸ் கேட்கல. பிரசாந்த் ப்ரோ வணக்கம். வணக்கம், வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கேன் கௌதம். என்ன ஹலோ பண்றீங்க? பிரசாந்த் ப்ரோ இப்ப என்ன மூவி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசாந்த் ப்ரோ வணக்கம். வணக்கம், வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. நான் தேவராஜன் சேலத்துல இருந்துங்க. சொல்லுங்க தேவராஜன். நானும் உங்க குரூப் தான். யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் உங்களை. ஓகே. பேசதான் வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, ஓகே. நீங்க என்ன குரூப்? பிளட் குரூப். சொல்லுங்க. நானாங்க பிளட் குரூப் பி பாசிட்டிவ்ங்க. சரிங்க. இல்ல என்ன குரூப்னு? நானும் உங்க குரூப் தானே. என்ன குரூப்னு? ஏஜ் செட் சொல்றேன் நானு. ஓ ஏஜ் ஓஹோ அத சொல்றீங்க. ஓ நாம ஆமாங்க ஆமாங்க. நீங்களும் அரக்கலாம் ஆயிட்டீங்களா? 30, 38, 39 ஆயிடுச்சா? தாங்க நான் பார்க்க அப்படியே வயசு தாங்க முடியாது. ஆள் அப்படி இருக்க மாட்டேங்க. எப்படி இருப்பீங்க? என்ன நல்லா இருங்க. நான் உங்க 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 ஸ்பீச்சை கேட்டு போய் தான் நம்ம கார்த்திக் ரவி வருமா அதுல போயிட்டு கேட்க ஆரம்பிச்சேங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே போயிட்டு ஆனா உங்ககிட்ட பேச முடியாது அங்க போனோம்னா. நானும் சரி இப்பதான் நீங்க ஒன்று நாளா பாத்துட்டேன். ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுல கிட்டத்தட்ட என்னதானா நடக்குது. ஏன்னா பேஸ்புக்ல போர் அடிச்சு போச்சு எல்லாத்துக்கும். அதனால சரி இதுல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கேக்குதுங்களா? அதான் Facebook பிரதர். அதான் அதுல எனக்கு அதுல சொல்லுங்க. இல்ல Facebookல அக்கவுண்ட் ஹேக் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்க. அது சரி இருந்துட்டு போட்டு அது எப்படி யூஸ் பண்றது? இல்லைங்க. அது 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 இந்த புது பொண்ணுட்டி கணக்கு மாதிரி தாங்க. அந்த ஒரு 6 மாசம் ஆக்டிவா பார்ப்போம், போட்டோ போடுவோம், போஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், பிடிப்போம். பட் நான் உங்களை வந்து நீங்க வீடியோ பண்ண ஆரம்பிச்ச காலத்துல அந்த எருமடை பண்ணி கத்திட்டு இருக்கும்ல. ஆமா ஆமா. அப்ப ஆரம்பிச்ச காலத்துல வந்து நீங்க அது இப்ப சொல்லாமன்னு தெரியல. கொஞ்சம் மஜா மூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அஜித் சார் பர்த்டே அப்பெல்லாம் நீ வீடியோ எல்லாம் போட்டுருக்கீங்க. ரோட்ல பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அந்த பில்லா டைம் அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அது எந்த காலம்னு எனக்கே தெரியல. அது நம்ம டக்கு டைம் நேரம் வர மாட்டேங்குது. அந்த காலத்துல நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தையல் ஐஸ் ஃபேன் தான். பட் இப்ப உங்க சூழ்நிலை அந்த ஏஜ் மெச்சூரிட்டி அதனால வந்துட்டு இந்த திரைப்படத்துறைக்கு போன இல்ல ப்ரோ ஏஜ் மெச்சூரிட்டி எனக்கு என்னன்னா ஒண்ணு உங்களோட இந்த சூடான சொல்லிடுறேன். உங்க நல்ல இல்ல நான் உங்களை பத்தி பேசிடுறேன். ரொம்ப நாளா பாக்குறோம்னால சொல்லிடுறேன். இந்த சூடான சிந்து கதை உங்க ஷார்ட் பிலிம் மர்கியாசலா அதெல்லாம் பொழுது போனா அது கேக்குறதாக இன்னும் வேலைங்க வந்து பேசுறானுங்க. பாத்தீங்களா அந்த சீன்லாம் மறக்க முடியாது. இல்லைங்க நம்மால் ஒருத்தர் இந்த லோகேஷ் கனராஜ் இருக்காரு இல்லைங்க. அவரு படத்துல நடிச்சிட்டாருங்க ஒருத்தர். அந்த கோஆர்டிஸ்டா நடிச்சிட்டாப்ல சப்போர்ட்டிங் ஆக்டரா சேலத்துல இருந்துங்க. அவரு பண்ண சொல்ல தாங்க முடியலைங்க. ஷார்ட் பிலிம் 50,000 ஆரம்பிச்சாருங்க. அப்புறம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு போயிட்டு அது எங்கெங்கேயோ போச்சு. அப்புறம் கடைசியா அந்த முயற்சியை விட்டுட்டாங்க. ஆரம்பிச்ச 4 பேர்ல இல்ல அது இப்ப 2 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு சேர்த்து ஆமா ஆமா மர்கியாசலா பண்ணிருக்கான். நம்ம
ஆமாங்க. அந்த இந்த என்ன படம் இல்ல இல்லைங்க அந்த அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநகரம் படத்திலே பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காப்ல படத்தெல்லாம் மாநகரம் படம் அப்புறம் நம்ம மாரிசுல படைப்பு நடிச்சு பாத்தீங்கன்னா அதுல பகத் பச்சல் கூட எல்லாம் வருவாப்புல. பட் டைலாக் எதுவும் ஆமா கிடையாது ஆமா பிடிக்காதுன்னு சொல்ல ஃபகத் மாட்டேன். பாசில் கூட வந்து ஒரு ஃபகத் வீட்டுல பாசிலுக்கே இருக்காப்புல. அவர் தான் நடிப்பு தருவாரு. அவர் கூட சேர்ந்து அவர் ஒருத்தரை மாட்டினாப்புல நம்ம மாட்ட வேண்டியது. எனக்கு அப்ப நீங்க தான் ஞாபகம் வந்தீங்க. அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். பாருங்க நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றேன், எவ்வளவு பேருக்கு காப்பாத்தி விடுறேன் பாருங்க. அட உண்மையாலுமாங்க என்னடா கதைன்னு கேட்டேன். சீரியஸா என்ன கதை அப்படின்னு கேட்டேன். நம்ம இவரு இருப்பாரு இல்லைங்க நம்ம ரைட்டரு. ஐயோ அப்படியே டக்குன்னு வர மாட்டேங்குதுங்களேங்க. நம்ம மொரட்டால பேசுவார் இல்லைங்க ஒருத்தர், நிறைய படத்துல வருவாப்புல, டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. நம்ம ஃபேமஸ் புக்கு கூட ஒன்று ஃபேமஸ் எழுதிருக்காருங்க. அவரை வச்சு எடுக்கிறாங்க, அவர் டேட் பேசிட்டு இருங்க அப்படின்னாங்க. என்னடா கதைன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டோரின்னானுங்க. அப்புறம் பார்த்தா ஜாதின்னானுங்க. ஜாதியா டேய் வேணாம்டா டேய் எங்களை விட்டுருங்கடா அப்படின்ட்டு ஜாதியா அப்புறம் அப்போ ஆமா ஆமா சாப்பிட்டு ஜாதிங்க. என்னடா ஜாதிங்க நம்ம தருமபுரி மேட்ரு வருத்தப்பட வலைபேச சங்கம் 2.0 அது சீரியஸ் மோடுங்க அப்படியேங்க. அது அது சீரியஸ் மோடுக்கு போயிட்டு டேய் உங்க சவகாசமே வேணாம்டா டேய் அப்படின்னா அது அப்படியே போச்சுங்க. ஆனா அந்த அந்த சூடான சிந்தி அந்த நீங்க அந்த மரியாதை அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி உங்க ஓட்டமா எனக்கு கூட தோணுச்சு உங்களை ஏமாத்தலாமான்ட்டே கூட. நல்லா இருக்கிறாப்புலையே போனா ஊட்டி கொடைக்கானல செட்டில் எல்லாம் போல இருக்குது. ஃபேமிலியோட போயிட்டு ஒரு வர கதை வந்து போயிடலாம் பிரசாதத்தை பிடிச்சா அப்படிங்கிற அளவுக்கு இதாச்சுங்க. எனக்கு பிறகு ஒன்னே ஒண்ணுங்க. இப்ப நம்ம புளு சட்டை மாறன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதான் கேட்கறேன். நான் ஜாலியா உங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா நீங்க இப்ப இந்த ரீசெண்ட் கமாண்ட் இந்த ஊட்டி மேட்ரு கொடைக்கானல் மேட்ரு இப்ப நானுமே அப்படிதான். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே மலை இருக்க போறது கிடையாது. ஏன்னா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நமக்கு யாரும் நல்லவன் கிடைக்க போறது இல்ல. யாரு பெட்டர்னா பாத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது ஒன்னும் திட்டுவானுங்க பைத்தியக்காரனுங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க. இதுல என்ன மேட்டர்னா இப்ப புளு சட்டை ரிவ்யூ போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் சொல்றாப்புல ஒரு 4-5 வருஷத்துக்கு நினைக்கிறேன். டேய் என்னதான் நேர்ல வந்து கேளுங்கடா வாங்கடா பாத்துக்கலாம்டா டேய் நாங்க தானே இருக்கிறேன் அப்படி விடுவாப்புல. உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? ஏன்னா வந்து கேட்டிருக்கானா? பிரதர் அவ்வளவுலாம் அப்படி எல்லாம் கேட்க மாட்டானுங்க பிரதர். அப்படியெல்லாம் பிடிக்காதுன்னா இந்த சைடுல நின்று குசு குசுன்னு பண்ணுங்க பிரதர். இப்போ அதாவது என்ன பக்கத்து டேபிள் உட்காராடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே குசு குசுன்னு பேசுவானுங்க. என்னன்னா டேய் பாண்டாடா டே பாண்டாடா டே பாண்டாடா அப்படிங்குவானுங்க. சரி விட்றா அப்படின்ட்டு அப்ப இல்லைன்னா எங்கேயாவது தூரமா போட்டே பாண்டா அப்படிங்குவானுங்க. அவ்வளோ இதுதான் மேக்சிமம் நடக்குமோ தவிர உங்க நேரம் வந்து பிரச்சனை பண்ற அளவுக்குலாம் மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் அது 99% இது வரைக்கும் நான் அப்படி ஒரு பெரிய அவ்வளவு தர்ம சங்கடமான சூழல்லாம் வந்தது இல்லை பிரதர். பிரபு ஹை மாடி ஹை மாடி பிரசாந்த்னா ஹைனா பிரசாந்த் ப்ரோ ப்ரோ ஹை ஹை பிரசாந்த் அண்ணா ப்ரோ. என்ன பிரதர் பிரைம்ல ஃபேமிலி ஸ்டார் பார்த்தேன். என்னங்க என்ன மாடி புரியல மாடி சொல்லுங்க, சத்தமா பேசுங்க, மல்லாக்கப்படுத்திட்டு பேசாதீங்க, சொல்லுங்க. பிரசாந்த்னா ஹாய்னா கௌதம் பேசுறேன். கௌதம் சொல்லுங்க கௌதம். அண்ணா உங்க பெரிய ஃபேன் தான். நானும் கோயம்புத்தூர் தான், பல்லடம் பக்கத்துல. ஓ சூப்பர் நண்பா. நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு டேர்ன் கொடுக்கணும் பேசுறதுக்கு. என்னோட கொஸ்டின் ஒரு சிம்பிள் கொஸ்டின் சின்னதாக முடிச்சிடுறேன். எனக்கு டேர்ன் கொடுக்குறதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பேடி வரணும். பேடி வரல அதனால பட் நான் கொடுக்குறேங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக. சொல்லுங்க. ஓகே ஓகே. அதனால தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க கூட பேசுறதுக்கு. என்னோட கேள்வியை நான் சின்னதாக முடிச்சிடுறேன். இந்திய சினிமாவை பத்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இவரு என்னங்க பண்றாரு இப்போ? கௌதம் பேசிட்டு இருக்காரு, ஒரே நிமிஷம் தேவராஜன் சொல்றேன், கொஞ்சம் சரிங்க. ஆனா நான் சினிமா ரிவ்யூ ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமா எனக்கு சினிமா ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஒரு 3-4 வருஷங்களா நான் நிறைய படங்கள் பாத்துக்கிட்டு இருப்பேன், விரும்பி படங்கள் பார்ப்பேன். சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் ஃபர்ஸ்ட் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ங்கிற ஒரு படம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் 2007-8 காலகட்டத்துல அவ்வளவு ஒரு சிஜி கிராபிக்ஸ் வச்சு அவ்வளவு தரமான படத்தை ஹாலிவுட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வேபேக் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு 2024. சோ அதே மாதிரி படங்கள் வந்து தமிழ் மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம டெம்ப்ளேட் இல்ல அது. ஆனா இன்னுமே நம்ம ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே அதிகமான சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, திறமையான நடிகர்கள். நடிகர்களை பத்தி நான் எந்த குறையுமே சொல்லணும்னா அவங்க டிசர்விங் தான். பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹைப் கொடுத்து அவங்களுக்கு மட்டுமே சேலரி போகுது.
அது கீழ்நிலை இருக்கிற மக்கள், அதாவது ஒரு நல்ல ஒரு விஷுவல் டிசைனர், ஒரு கிராபிக்ஸ் டிசைனர், அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம கொண்டு வரலாமே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு சிஜி படத்தை கொண்டு வரலாம். ஸோ ஏன்னா 2008 ஒரு நல்ல படத்தை கொடுத்துருந்தோம். இல்ல புரியுது பாயிண்ட் புரியுது. ரொம்ப ஓகே ஓகே பாயிண்ட் புரியுது. அது நிறைய சிக்கல், நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு பிரதர். இன்னொன்று, மார்க்கெட் இல்லாதவங்களுக்கு யாருக்குமே சம்பளம் தர்றதில்லை அவ்வளோ சீக்கிரம். வந்து ப்ரொடியூசர்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்னா என்னென்னா ரைட்ஸு, தேட்ரிக்கல் ரைட்ஸு இதெல்லாம் விற்காதவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு சம்பளமெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸும் தரதில்லை. இப்போ சொல்கிற பாயிண்ட்டு இது வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% சேலரி குறைக்கணுங்கிறது எல்லாத்தோடைய டிமாண்டாகவும் இருக்குது. இப்போது அது எவென்ச்சுவலாக நீங்கள் தொடர்ந்து படங்கள் ஃப்ளாப் ஆக ஆட்டோமேட்டிக்காக சினிமா தன்னை கரெக்ட் பண்ணிக்கும் பிரதர். இது வந்து நாம் சொல்லி நடக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதுவாக நடந்துடும். டு பி ஆனஸ்ட் என்னென்னா, நீங்கள் இன்னும் இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ஃப்ளாப் ஆச்சுன்னா தமிழ் சினிமா மூடுற நிலைமைக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவனா ஒருத்தர் உள்ள ஒரு குரூப் வந்து செமையாக ஒரு படம் எடுக்கணுண்டா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து புது ஸ்டார்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று பிரதர், ஸ்டார்ஸுமே என்னென்னா இந்த சம்பளம் கேட்குறது அப்படிங்கிறப்ப என்னென்னா அவங்க கீழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் ஸ்டார்ஸ் வந்து பிடிவாதமாக நிறைய டைம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் அவங்க ட்ரீட் பண்ணப்பட்ட விதம் தான் அவங்கள வந்து அப்படி ஆக்குது. ஸோ இது வந்து இந்த ஈகோ பிரச்சனை தான். நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டார்னு சொல்கிற நிறைய பேர் தான் அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் செருப்பு மாதிரி மிதிச்சிருப்பாங்க. அப்போது சப்கான்ஷியஸாக என்னென்னா எனக்கு ஒரு டைம் ஒரு அப்போ வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வரும்போது அவங்க டிமாண்ட் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோ குரூயலான நடிகர்கள் யாரும் கிடையாது பிரதர் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறேன், அதாவது ப்ரொடியூசர் செத்தரணும், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மேபி உண்மையாக அது வந்து மனசார வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கிற எந்த நடிகனுமே கிடையாது. சில டைம் சம்பளம், அப்புறம் நிறைய டைம் நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இப்போ 70% சம்பளம்னா 30% வரல அப்படின்னா எனக்கு இப்போ எங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சம்பளத்தை விட்டு தான் இருந்தார். அது வெளில கூட தெரியாது. கிட்டத்தட்ட அவரோட 20 to 30% சம்பளம், 20% நினைக்கிறேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் செட்டில் பண்ணப்படலன்னு நினைக்கிறேன். அதை விட்டு தான் இருந்தார் அவர். அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர் 50% சம்பளமெல்லாம் விட்டு தர்றாங்க. விஷ்ணு விஷால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய 30% 40% விட்டு தந்திருக்காரு. விஜய் அண்ணா நிறையா ஏதாவது லாஸ்ட் கீஸ் ஆச்சுன்னா திருப்பி செட்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் விட்டு தந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் நடக்கதான் செய்யுது பிரதர். ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஃபேரு. இது ரொம்ப அதான் சொல்கிறேன்னே, இது நானும் நீங்களும் மட்டும் பேசல, மொத்த சினிமாவுமே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கு. என்னென்னா சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, கம்மி பண்ணணுங்கிறத மொத்த சினிமாவுமே பேசிகிட்டு இருக்கு. நம்மளோட சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக ஆக இன்னும் வலுத்து இன்னும் சினிமா இப்போ தமிழ் சினிமா என்னென்னா தோக்கிற ஸ்டேஜில் இல்லை பிரதர், ஆக்சுவலாக டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு தேவையில்லாத இந்த கலைகள்லாம் களையப்படுற நேரம் இது. அது இந்த வருஷத்தில் நடந்துடும். பார்த்தீங்கன்னா எவனுக்கெல்லாம் கேப்பபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். என்ன மேடி ஸ்டார் எஸ் கண்டிப்பா. ஏன்னா ஸ்டார் இப்போவே தெரியுது, நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரியுது ஸ்டார் வந்து படம் நல்லா இருக்குங்கிறது இப்போவே தெரியுது. ஐ திங்க் அதுலேருந்து ஒரு ஃபேஸ் ஒன்றுமே இல்லை பிரதர், ஒரு 3 ஹிட் ஆச்சுன்னா போதும் தமிழ் சினிமா அப்படியே மாறிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கரிச்சு கொட்டிட்டு இருக்கோம்ல எல்லாரும் அப்படியே வந்து. ஏன்னா இப்போ நான் இப்போ சொல்கிறேன், ஒரு பயங்கரமான யங் ஜென்ரேஷன், ஒரு 150 டைரக்டர்கள் பயங்கர சென்சிட்டிவாக உள்ளே இறங்கியிருக்காங்க. இப்போ இவங்க படமெல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முடிஞ்சு இதுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 1.5 வருஷம் ஆயிருங்க. நீங்கள் அதனால் இது இந்த டிரான்சிஷன் ஃபேஸுங்க. ஒன்ஸ் அந்த டைரக்டர்ஸோட படங்கள்லாம் நீங்கள் உள்ளே இறங்க ஆரம்பிக்க உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சினிமா எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிலோ ஆவரேஜ், ஐ மீன் இந்த மட்டி படமெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் சுமார் படம் பார்த்தீங்கனாலுமே அதில் ஒரு விஷயம் இருக்கும், அது செமையாக வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கும். அந்த லீக்ல போயிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அது என்னன்னா இந்த பழைய பூமர்களை ஒளியணுங்க முதல்ல. பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொல்ற எல்லா கான்செப்ட்டுமே இப்போ ஆல்ரெடி மலையாளத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ தலைவா நான் திருப்பி சொல்றேன் தலைவா, மலையாளத்தில் வந்து ஹிட் ஆகிற 4 படத்தை வச்சு மட்டுமே நான் மணி ஆட்டிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, நாம் சோஷியல் மீடியாவில் ஹைப் ஆகிற அளவுக்கு ரியல் டைமில் மலையாளம் படம் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஆவேசம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே சோஷியல் மீடியாவில் உலக ஹைப்பு,
சோஷியல் மீடியா பண்ற ஹைப்புக்கு அப்ப ஆவேசம் வந்து இங்க 50 கோடி ரூபாய் கலெக்ட் இல்ல இப்ப ஆக்சுவலா 100%. என்னன்னா இங்க ஆல்ரெடி இப்ப மலையாள மூவிஸ் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னைய எடுத்துக்கங்களேன், ஆவேசம் படம் நான் இப்போ கேரளா மூவி நான் இப்போ மலையாள மூவி நான் எங்கேயுமே தியேட்டர்ல போய் பார்த்ததே கிடையாது. நேத்து போய் பார்த்துட்டு வந்தேன் ஆவேசம் மூவி. ஸோ இந்த மாதிரி பிரபு திருப்பி சொல்றேன் பிரபு, இது எப்ப வரைக்கும் நான் சொல்றேன் பிரபு, 2 தமிழ் படம் ஹிட் ஆகிற வரைக்கும் தான். 2 தமிழ் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நாம அப்புறம் இந்த பக்கம் திரும்பிடுவோம். நம்ம அதுதான் நடக்க மாட்டேங்குதே. அதுக்கு நம்ம இல்ல அது நிச்சயமா நடக்கும். ஏன் நான் நல்லா தெரிஞ்சுங்க, அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு இல்ல நான் அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இப்ப ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்கள் எல்லாமே 2019, 2020, 2021 அதுல ஹாஃப்ல அதுல ஷூட் பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே மேக்சிமம். இவங்களுக்கு எல்லாம் ட்ரெண்ட் புரியாம அன்னைக்கு ஷூட் பண்ணப்பட்டு, நீங்க ஒரு படம் ஷூட் இங்க வரும் நல்லா பயங்கரமா பிளான் பண்ணீங்கனாலே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும் பிரதர். இந்த அரைகுறையா பிளான் பண்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஷூட் முடியறதுக்கே அங்க இங்க இந்த பேட்ச் எல்லாம் முடியறதுக்கே 2.5 வருஷம் 3 வருஷம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி 4 வருஷம் ஆகி போயிடும் ஒரு படம் வர்றதுக்கு. அந்த 4 வருஷத்துல என்னன்னா ட்ரெண்டே மாறி இருக்கும். நீங்க சினிமாவோட ட்ரெண்டே மாறி இருக்கும். அந்த மாதிரி படங்களை தான் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு இந்த 2019, 20 படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் மாதிரி அது மிச்சமான படங்கள் இதெல்லாம். அந்த ட்ரெண்டில் பழைய ட்ரெண்டோட படங்கள் இது ஒன்ஸு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி குப்பைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பேட்ச் வருதுங்க படங்கள். இதுக்கெல்லாம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சதுன்னா, நான் சொல்கிறது 2022, 23 இந்த 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 பீரியடில் ஷூட் பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே அப்போ எல்லா டேரக்டருமே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஆஹா ட்ரெண்ட் மாறிடுச்சுரா அப்படின்ட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்ச என்டர்டைன்மெண்ட் அதில் இருக்கும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இன்னொன்று நம்ம எல்லாரும் பேசுகிறது என்னென்னா, மலையாளம் சினிமாவில் ஜெயிச்ச 5 படத்தை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். மலையாளம் சினிமாவில் வாரம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் மாதத்துலேயே 50 படத்தில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஹிட் ஆகுது வெறும் 2 படம் தான். நம்ம 48 படத்தை வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா சூற ஃப்ளாப் ஆகுதுங்க அதெல்லாம். அது வந்து வெளியிலேயே வராது. புரியுதுங்களா? ஸோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. நான் வந்து மலையாளம் சினிமா மோசம்னு சொல்லலை, அது சூப்பராக பண்ணுறாங்க. பட் பயங்கரமாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. என்னென்னா மலையாளம் சினிமா தான் எல்லான்னு கிடையவே கிடையாது. அங்கே இருக்கிற மொத்தமும் நம்ம டெக்னீஷியன்ஸு எல்லாம் இங்கிருந்து தான் எல்லா பேஸ் ஒர்க்கும் நடக்குது. ஸோ அதனால் நம்ம டைரக்டர்ஸ் எந்திரிச்சு நிற்கிறப்போ நம்ம இது எல்லாமே நம்ம இந்த ஒப்பீனியனை மாற்றிக்குவோம். தே ஆர் கெட்டிங் ரெடி. ஏன்னா நான் வந்து டைரக்டர்ஸ் கூட நேராக பேசுகிறங்காட்டிக்கு நான் சொல்கிறேன், தே ஆர் கெட்டிங் ரெடி பிக் டைம். எல்லாம் வெறியில் உட்காந்துருக்கானுங்க எல்லாரும் என்னன்னா நான் பண்ணி காமிக்கிறேன்டா அந்த வெறியில் உட்காந்துருக்காங்க. சான்ஸ் கிடைக்கும் போது அடிப்பாங்க நிச்சயமா. ப்ரோ அது ஓகே ப்ரோ. அப்ப இந்த அமரன் டைரக்டர்லாம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு படம் பண்ண வர்றாரு. அப்ப அவர்லாம் எப்படி டஃப் கொடுப்பாரா? என்னது அமரன் டைரக்டருங்க? அவர் ஃபர்ஸ்ட் படமே பண்ணி ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் இப்ப திரும்பி வர்றாரு. 4-5 வருஷம் கழிச்சு. அப்ப அவர் எப்படி ப்ரோ? பிரதர் அவர்லாம் அதை சொல்றேன் பிரதர். அப்ப 7 வருஷம் ஒருத்த வெயிட் பண்ணி வர்றான்னா அந்த படத்தை தோக்க விட்டுருவானா பிரதர்? வாய்ப்பே கிடையாது பிரதர். அவங்களாம் இல்ல அந்த அளவுக்கு இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்றேன் பிரதர். ரெண்டு வகையான படம் இருக்கு மைடி ப்ரோ. ஒன்னு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எடுக்கிறது, சரிங்களா? இன்னொன்னு டைம்லெஸ் கிளாசிக் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சீதாராமம் எடுத்துக்கங்க. சீதாராமம் வந்து எந்த ட்ரெண்ட்லயுமே இருக்காது, கொஞ்சம் பழைய படம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஒரு டைம்லெஸ் கிளாசிக். அதாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க கில்லி மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கில்லி 2003 பார்த்தாலும் செமையா இருக்கும், 2024 செமையா இருக்கும். இங்கிருந்து 2054 பார்த்தீங்கன்னாலும் கில்லி செமையா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்டர்டெய்னர்ஸுங்க நீங்கள் அந்த லீகில் ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஒரு ஒரு பேட்ச் ஆஃப் படங்கள் தேவைப்படுது. அதையே யங்ஸ்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பெரிய பெரிய குரூப் எல்லாருமே டைம்லெஸ் கிளாசிக் எடுக்கணும். டைம்லெஸ் கிளாசிக் எடுக்க சொன்னால் திடீர்னு வந்து ரத்னம் எடுத்துடுறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆமாம். ஸோ அது ஒரு பிரேம் ப்ரோ சொல்லுங்க. பிரேம் ப்ரோ. பிரதர் கேக்குதுங்களா ப்ரோ? ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், அந்த இது சொல்லிட்டு இருந்தீங்களே சேலரி பத்தி நடிகர்து. நான் இங்க வச்சு சொல்றேன். இங்க ஷூட்டிங் இங்க வந்தது வச்சு
யா சேலரியை தாண்டி அந்த மற்ற காஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க தங்குற ஆமா ரெஸ்டாரண்ட்லேருந்து எஸ் ஹோட்டல்லேருந்து எஸ் அந்த எஸ் காஸ்ட் எஸ் வந்து அது எஸ் 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 எக்ஸாபரேட்டாக இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு ப்ரொடியூசர்ஸ் எஸ் பார்த்தேன். அவங்க ஒரு ஏதோ சம்பளம் சொல்லியிருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு ஹீரோக்கு வந்து இந்தாப்பா ம் அவனுக்கு ஒரு 2 கோடி ம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் ம் கூட கூட்டு வர மேக்கப் மேனு அசிஸ்டன்ட், அவன் வாங்குற ட்ரெஸ்ஸு ஷூவு, அவனுக்கு வேணான ம் காரு, அந்த இது எல்லாத்தையும் ம் பார்த்தீங்கன்னா அது 2 கோடிக்கு மேல போகுது. ம் அவங்க சம்பளம் இல்லாம அப்படி போகுது. அது வந்து ம் அன்பேரபிள். அதனால தான் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த இங்க இங்க லோக்கல் லோக்கல் ஷூட்ல என்ன ஆ தெரியுமா பிரதர், இந்த மெயின் லீடை ஆ விட்டுருங்க, ஆ இந்த சைடு கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கானுங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மதுரையில ஷூட்டிங்னு ஆ வச்சுக்கோங்களேன், நடந்துட்டு ஓகே. இருக்குதுன்னா நம்மளால என்ன பண்றது, ம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவன் சொந்த ஊர் மதுரையோ இல்லை மதுரை பக்கத்துல இருக்குன்னு ஆ. வச்சுக்கோங்களேன், சும்மா 4 சொந்தக்காரனை ஓ! கூப்பிடுவானுங்க. ஓகே. ம். கூப்பிட்டு சொந்தக்காரன் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க கூட. ம். அப்புறம் அப்படியே என்ன சொல்றது ப்ரொடியூசர்கிட்ட, அவங்களுக்கு ரூம் போட்டு ஓ! தந்துருங்க அப்படிங்கிறது. ஏன்டா ம். உன் சொந்தக்காரன் வந்தா அவன் ரூம் போட்டு தங்கி உன்னை பார்த்துட்டு ம். போறான், ம். வந்து ஓசியில ஷூட்டிங்கை பார்த்து சோறும் ம். தின்னு அதுக்கப்புறம் தங்கிட்டு போலாம். இந்த பில்லு யாரு ம். கட்டுறது? அவன் ப்ரொடக்ஷன் தான் கட்டுறான். ம். அஹ்? இல்ல இது என்னன்னா ம். பிரதர், நாம எல்லாரும் திருப்பியும் ஆ. பிரேம் ப்ரோ எதை பயங்கரமா மறந்துடுறா ஆ. பிரேம் ப்ரோ, லீட் ஆக்டர் மட்டுமே ஆ. பேசுறேங்க. ஆ. இங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் பல பேர் பல கோடி வாங்கிட்டு கமுக்கமா ம். இருக்கானுங்க, ஆ. அவனுக்கு ஆ. யாருமே ஆ. பேச மாட்டோம். ஓகே. ஈக்குவல் ஆ. ஆ. கல்பிரிட்ஸுங்க, ஈக்குவல் கல்பிரிட்ஸுங்க. நீங்க நீங்க ஆனா அதுல வந்து என்னன்னா 70% வந்து ரொம்ப ஹம்பிளா ம். அவங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ம். பிரதர். ஒரு கேரவன் கூட கேட்காத நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. பட் சிலவன்லாம் வந்துன்னா நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்டே 2 கேரவன் வைக்கிறவன்லாம் இருக்கான் பிரதர். கரெக்ட். ம். ம். அவருக்கு அவருக்கு ஒரு கேரவன், அவர் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கேரவன். ஒரு பெரிய வந்து இவர் இந்த என்ன ஏதோ சொன்னா கிறிஸ்டின் ம். பேலு, இவர் நடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வந்து சும்மா விசில தட்டிடுறானுங்க, ம். ஒண்ணும் இருக்காதுங்க. ம். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு அந்த எக்ஸ்ட்ரா செலவு மட்டுமே 1 லட்சம் 2 லட்சம் வச்சுட்டு போயிடுவானுங்க ம். bro. எடுத்து அவனுக்கு பில்லு மட்டுமே பார்த்தா 50 லட்ச ரூபா வந்து நிக்குங்க. கரெக்ட் தான். ம். ம். அதான் ப்ரோ நான் என்ன ம். சொல்றேன், நீ எதுக்கு சினிமாக்கு ம். நடிக்க போற? எதுக்குன்னா ஃப்ரேமுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்றதா ம். சினிமா. ஃப்ரேமுக்கு பின்னாடி எதுக்குடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ம். இருக்கீங்க? நான் நான் ஒரு ம். கேரவன்னா 3 பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அங்க என்ன குடும்பம் நடத்துற நீ? ம். கேரவனோட பர்பஸ் என்ன? ரெஸ்ட் ம். எடுக்கிறோம், ஏதோ ட்ரெஸ் உட்காந்துட்டு மாத்துறோம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணோம். ம். ட்ரெஸ் ம். மாத்துறோம் ம். என்னங்க, இவ்வளவுதாங்க ம். கேரவனோட ம். பர்பஸ். அங்கேயே நீட்டி படுக்கிறதுக்கு எதுக்கு? அங்க ஷூட்டிங் நடந்துருக்குது, போ ஒரு சேர போட்டு உட்காரு, ம். பாரு ஷூட்டிங்க, தெரிஞ்சுக்கோ. அது 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 ரொம்ப அது ஆ. மாறணும் பிரதர். ஆ. அதெல்லாம் மாறணுங்க, அதெல்லாம் சும்மா மாறணுங்க. பாவம் ப்ரொடியூசர், ஆமா, ஆமா. அதெல்லாம் ப்ரொடியூசர் பாவம் பிரதர் ஆமா. அவங்கலாம். ப்ரொடியூசர்ஸ் தான் எனக்கு வந்து அதே மாரி பிரசன்ஸ் பிரதர். இன்னொன்னு என்னன்னா, ம், ம். எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அதுக்கு. ஒரு ஒரு யா, யா. 200, 300 நடிகர் இருக்கான்னு வச்சுங்களேன். ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் தமிழ்ல. ஆமா. அதுல ஒரு 15 யா, யா. ஆக்டருக்கு மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து சேலரி வருது. மீதி ஒரு ஆமா. 200 பேர் வந்து டெய்லி அவனுங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். யார்ட்டயாவது கதை சொல்லி, யாரோ ப்ரொடியூசர பார்த்து. ஆனா நம்ம யாரோ ஒருத்தங்க வந்து ஈஸியா வந்து சோசியல் மீடியால போட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன நடிகைங்க, நான் எவ்வளோ நாள் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு. அந்த மீதி ஒரு இல்ல, இல்ல. 150 பேர், 200 நடிகர் அவங்களாம் என்ன ஆச்சு? அவங்களுக்கெல்லாம் யார் சம்பளம் குடுக்குறா? அவங்களுக்கெல்லாம் அன்றாட இது என்ன? இ- ஆ இல்ல அது ப்ரோ, நீங்க அந்த சுத்தி அந்த அதான் 10 ப்ரோ, பேர், அதான் 5 பேர் சொல்றேன். தான் எனக்கு தோணுது. சுத்தி சுத்தி. இல்ல ப்ரோ, ம். இங்க ஜெயிக்கிறவனை மட்டுமே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம் ம். ப்ரோ. தோத்தவன்லாம் என்னென்ன பாடுபடுறாங்கன்னுலாம் யாரும் அதேதான் அதுக்கு பேசுறது இல்ல ப்ரோ. ம். தமிழன் ரமேஷ் பிரதர் சொல்லுங்க. ரமேஷ் பிரதர் கை தூக்கிட்டு இருக்கீங்க. ரமேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. வணக்கம். ஸ்பீக்கர். வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கேன் நண்பா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரிண்ணா, சும்மா ஜாலியான்னு சொல்லியிருக்கீங்க. சும்மா ஜாலியா இந்த வெயிலுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சினிமா இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு ஒரு ஜாலி தான். இந்த ஆமா. வெயிலுக்கு ஜாலியா என்ன பண்ணலாம்? மரம் நடலாமா? இந்த வெயிலுக்கு ஜாலியா துணியை எடுத்து போட்டு வீட்டுக்குள்ள படுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளவுதான். இல்ல, முக்கிய பிரபலங்கள் வந்து ஒரு 2 மரம் நட்டுட்டு கேரவனுக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொண்டர்கள் வந்து வெயில்ல 5000 மரம், 10,000 மரம், லட்சக்கணக்கான மரம் நடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? சொல்லுங்கண்ணே.
என்ன பிரதர் புரியல? இல்ல இந்த பிரபலங்கள் இருக்காங்கல்ல, சினிமா பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, கேக்குதாண்ணா? கேக்குது பிரதர், சொல்லுங்க. அதான் இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து ஜாலியா ஒரு 2 மரம் நட்டுட்டு கேரவனுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த தொண்டர்களும் அந்த ரசிகர்களும் எத்தனையோ மரங்களை நடுவாங்க. இந்த வெயில வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் சமாளிக்கலாம். இந்த மாதிரி ஜாலியா ஏதாவது ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு ஏதாவது இருக்குதா? மரங்கள்லாம் நடணும் பிரதர், கண்டிப்பா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணணும். அதான் பிரதர், இப்ப வெயிலுக்கு வந்து மரத்தை யோசிக்கிறோம், மழை வந்தோடனே மரத்தை மறந்துடுவோம். அது இல்லாம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மரம் நடுறத ஒரு பெரிய இயக்கமாகி ஒரு 10 வருஷம் அதை அந்த வேலையை செய்யணுங்க. அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்த காடுகளோட அளவுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% காடு காணாம போயிடுச்சுங்க தமிழ்நாட்டுல. ஓகே, நம்ம குளோபல் வார்மிங் இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா எந்த வார்மிங் இருந்தாலும் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் நின்னா ஒரு 5 டிகிரி கம்மியா இருக்குது. ஏன்னா அது சயின்ஸு. அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இன்னைக்கு மரங்கள் இல்லைன்னா இங்கே இந்த நான் என்ன சொல்கிறேன், ஏசி போடுறோம், ஏசிக்கு ஈரக்காற்று வேணும். அந்த ஈரக்காற்று யார் சப்ளை பண்ணுறா? மரங்க தான் சப்ளை பண்ணுது. மரம் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டீங்க. நீலகிரி பாதி நீலகிரி கிடையாது, கொடைக்கானல் பாதி கொடைக்கானல் கிடையாது. மரங்க எங்கேயுமே இல்லை, சொட்டை விழுந்த மண்டை மாதிரி கிடக்குது, எல்லா மலைகளும் அப்படி கிடக்குது. அப்போ உங்களுக்கு எங்கிருந்துடா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்பவெப்பம் வந்து கட்டுப்பாடாகும்? மரங்கள் அதுக்கான மூமெண்ட் என்ன நாம எடுக்கிறோம் எல்லாமே பேரளவுக்கு மட்டும்தான். எல்லா மரம் நடுற இயக்கங்களும் பேரளவுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. ஒரு சிலதை தவிர நிறைய மரம் நடு இயக்கம் என்னன்னா அன்னைக்கு டிவியில போட்டோ எடுக்கிறதுக்கும் நீங்க வந்து மரக்கண்ணு வந்து சும்மா ஒரு இதை வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இது பண்றதுக்கும் எத்தனை வளர்ந்த மரங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம? அதான் கேள்வி. ஸோ அந்த மரங்களை வளர்க்கறதுக்கான முயற்சி வந்து எங்கேயுமே யாருமே நம்ம எடுக்கிறது இல்லைங்க. நம்ம சொசைட்டியாவே ஃபெயில் ஆயிட்டோம் பிரதர். நம்ம சொசைட்டியாவே பயங்கரமா ஃபெயில் ஆயிட்டோம். இது ஒரு தற்குறி சொசைட்டி. இது நம்ம வாழ்றதே ஒரு தற்குறி சொசைட்டி. இது இங்கே டோட்டலி அக்ரி வித் யூ பிரசாந்த், டோட்டலி அக்ரி வித் யூ. என்னோட ஒரு சின்ன நீங்க சொன்னதுல இருந்து ஒரு சின்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். நாங்க 10th பாஸ் அவுட் ஆகி வெளியே வர்றோம், ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. அப்ப வந்து ஸ்கூல்ல போய் ஒரு மரம் நட்டோம். ஒரு எங்க ஞாபகார்த்தமா இருக்கட்டும், நாங்க நாளைக்கு போனாலும் அந்த மரம் எங்க ஞாபகார்த்தமா இருக்கட்டும்ட்டு அன்னைக்கு மரத்தை நட்டு தண்ணி ஊற்றுவோம் தான். என் வீடும் ஸ்கூலும் 5 கிலோமீட்டர் தான்ண்ணா. நான் 10th பாஸ் அவுட் 2016 ஆகிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்போ போய் தண்ணி ஊத்துனதுதான். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நீங்க சொல்றது டோட்டலி அக்ரி வித் யூ. நம்ம ஒரு சொசைட்டியா ஃபெயில் ஆகிறோம். இங்க என்னன்னா இந்த மரம் நடுறது, மழை பொழியறது, எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இப்ப இந்த வந்து ஸ்பேஸ்ல ஆத்திட்டு அப்புறம் அங்க போய் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 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 வீட்டு கதவுக்காண்டியே மரத்தை வெட்டிட்டு வருவோம் நம்ம. அதுதான் உண்மை. ஸோ அது பேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நான் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இரும்பு போதும்பா எல்லாத்துக்கும், இதுலேருந்து எல்லாத்துக்கும் இரும்பு போதும். உங்களுக்கு மரம் வேணும்னா உங்கள் பிரியத்துக்கு 2 இடத்துல மட்டும் மரம். மெயினில் வந்து மெயின் கேட் ஒரு மரம், பூஜைக்கு ஒரு மரம், அவ்வளோதான் போதுங்க. அதெல்லாம் பிளைவுட்டு, அதெல்லாம் பிளைவுட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு வந்து மரங்களை அஃபெக்ட் பண்ணுறது இல்லைங்க. பிளைவுட்டுகள்லாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதாக பார்ட்டாக தான் வருது. அதை வந்து ஒட்டிக்கிறாங்க. பெரிய மரங்களை அவங்க வெட்டுறதில்லை அந்த பிளைவுட்டுக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை மட்டும் இருந்தால் போதும்பா, விண்டோஸ் எல்லாம் யூபிவிசி போட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. நாம இவ்வளோதான், நம்ம கான்ட்ரிபியூஷன் இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு இது அதை தொடர்ச்சியா சொல்லிடுறேன். என்னோட ஒரு சின்ன விருப்பம். இப்ப வந்து டோல்கேட்டுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு எவ்வளவு தூரம் வசூல் பண்ண முடியும்னு கரெக்டா நிர்ணயிக்க முடியுது இல்ல அரசாங்கமோ அது தனியாரோ. ஆனா அந்த தனியாரோ அரசாங்கமோ அதே மரத்தை வெட்டிட்டு அந்த சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதே சாலை ஓரமா அந்த மரத்தை நட்டு வளர்க்க முடியுமா முடியாதா? இதை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பேசிட்டு 100%. அதாவது அந்த மரத்துக்கு ரோட்டுக்கு நடுவுல அந்த பக்கம் லைட் அடிச்சா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் காண்டி செடி நடுறானுங்க. அது கரெக்டா பண்றானுங்கல்ல. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த ரோட்டு ஓரத்துல மரங்கள் வந்து நட முடியும். அவங்களுக்கு இதை வந்து ஒரு சட்டமா இயற்றுனா வேலை முடிச்சுதுங்க. அதாவது ஒவ்வொரு டோல்கேட்லயும் அந்த டோல்கேட் நிர்வகிக்கிறவன் இத்தனை மரம் இருந்தா மட்டும்தான் அந்த டோல்கேட் லைசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். அது பண்ண முடியாதுன்னா கிடையாதுங்க கவர்மெண்ட்டுக்கு. அங்க எவனுக்கு ப்ரோ அதை பத்தி அக்கறை?
முதல்ல நமக்கே அக்கறை கிடையாது சிட்டிசன்ஸா. அவனுக்கு எதுக்கு அக்கறைங்க? அவன் டோல்கேட்டுங்கிறது அது ஒரு கலெக்ஷன் ஏரியா, அது அவ்வளோதான். அவனுக்கு காசை பண்ணிட்டு ஒரு 100 கோடி போட்டான்னா அதை 1000 கோடியை எடுக்கிறதுக்கு தான் வழியை பார்க்குறானே தவிர அவன் எதுக்குங்க மரம் நடுறதை பற்றி யோசிக்கிறான்? அவனுக்கு என்ன அவசியம் இருக்குங்கிற நான். சத்யா ஐஐடி சத்யசீலன் பிரதர் வணக்கம். சத்யசீலன் பிரதர். விஜய் பிரதர் வணக்கம். ஹாய் பிரசன் ப்ரோ. வணக்கம் வணக்கம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி, தேங்க்யூ ப்ரோ. இது ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல வந்து ஸ்டார்டிங்ல இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து கன்ஃபார்மா எல்லாரும் வீட்லயும் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதையே அதுக்கப்புறம் ஃபாலோ ஆமா பண்ணாம ஆமா. விட்டுட்டாங்க. நான் தான் சொல்றேனே, இவங்களுக்கு அக்கறை கிடையாதுங்க. நீங்க என்னன்னா என்ன பிரச்சனைனா, டிஎம்கே கவர்மெண்ட் ஆரம்பிச்சா ஏடிஎம்கே வந்து தடை போடுறது, ஏடிஎம்கே ஆரம்பிச்சா டிஎம்கே தடை போடுறது. இது இந்த பாலிடிக்ஸ் எவ்வளவு நாள் தான் பண்ணிட்டு இருப்பீங்கிற நான். இன்னைக்கும் மழைநீர் சேகரிப்பு திட்டம்லாம் இருக்கு பிரதர். ஆனா அது வந்து ஹார்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல தமிழ்நாட்டோட வாட்டர் லெவலையே இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அவங்க ஜெயலலிதா அம்மா பண்ணதுல ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்கீம்ஸ் வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம். அதையெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் எல்லாம் பார்க்காம எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் வந்தாலும் அதை ஸ்ட்ரிக்டா இது பண்ணணுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியெல்லாம் கணக்கு காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷனே வரும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மறந்துட்டாங்க பிரதர் எல்லாரும். நீங்க நீட்டா ஒண்ணுமே நீங்க அது ஒரு செலவும் இருக்காதுங்க. ஒரு 5000 ரூபா தான் செலவாகும். எடுத்து கொண்டு வந்து பைப் விட்டு அந்த கல்லை இறக்கி உள்ள விட்டீங்கன்னா அப்படியே நீங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும். இப்போ அது தெரியல ப்ரோ. அது என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அனீஷ் ப்ரோ சொல்லுங்க. அனீஷ் ப்ரோ. அனீஷ் ப்ரோ கேக்குதா? ஹலோ ப்ரோ, இப்போ பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட்லாம் வெயில் சுத்தமா தெரியாது. நான் பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப வேற தமிழ்நாட்டிலயும் சரி, வேற எங்க போயிட்டு இருந்தாலும் பெங்களூர் ரொம்ப கூலிங்கா இருக்கும். பட் இங்கேயும் வந்து பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. இப்ப ஆமா அதான் இப்ப நான் தெரியும். ஹீட் ஆகுதாங்க செய்யும். ஏங்க நீங்க மரத்தை பூரா வெட்டி வீசுவீங்க, காரை பூரா கொண்டு வந்து சௌரியத்துக்கு உள்ள விடுவீங்க, காங்கிரீட் கட்டடம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இயற்கை வந்து உங்களை கூலிங்காவே வச்சிருக்கணுமா? இயற்கை என்ன பைத்தியமா? இயற்கைக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்குதா? நீங்க பண்றதுதாங்க இயற்கை திரும்பி தரும். நீங்க எந்த ஒரு குறைஞ்சபட்ச மதிப்பு ரெஸ்பெக்ட் கூட அந்த ஊருக்கு தர்றதில்ல. பெங்களூர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஊர் தெரியுங்களா? அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதிக்கு ஒரு கார்டன் இருக்கும். இந்த ஊரே மரத்துல மறைஞ்சு கிடக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸு, நீங்க வந்து லேக்ஸு, அதெல்லாம் சேர்ந்தது தான் பெங்களூர். அந்த ஹை ஆல்டிடியூட் வந்து அவ்வளவு, அந்த ஹொசூர் வந்தாலே அந்த சிலு சிலு சிலுன்னு காத்தடிக்கும். அதோட ஜோனே வேறங்க பெங்களூர். எங்கெங்க அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கான டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் ஒரு சிட்டிக்குள்ள வந்து கொண்டு போய் வந்து நீங்க வீங்க வச்சீங்கன்னா அந்த சிட்டியை, அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கொண்டு போய் ஒரே சிட்டியில் டம்ப் பண்ணீங்கன்னா அது எப்படி அந்த சிட்டி எப்படி தாங்கும்? அது மரங்கள் இங்க வெரி சிம்பிள். எடுத்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் பெங்களூர் பிஃபோர் 50 இயர்ஸ் அண்ட் நவ் கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் இந்த சூடுன்னு உங்களுக்கு பதில் வந்துடும். அதாவது குளோபல் வார்மிங் நிச்சயமா அந்த பஞ்சாயத்து இருக்குது. ஆனா இவ்வளவு டெம்பரேச்சர் ஹைக்கு தேவையா? கண்டிப்பா இல்லை. கம்யூன் இருக்க முடியும் மரங்கள் இருந்தா. பட் மரங்கள் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ மரம் இருந்தா இலையெல்லாம் விழுகும்பா, ஐயோ மரம் இருந்தா ஏதாவது புயல் கீழே வந்துச்சுன்னா நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா, இதுதான் பிரச்சனையே தவிர என்னங்க நீங்க அந்த மரம் என்ன பண்ணுங்கிறது யாரு? இப்ப நான் போராடிட்டு இருக்கேன் எங்க அப்பா கூட எல்லாம் பாத்தீங்கன்னா, மரம் நடுறதுக்கு போராடிட்டு இருக்கேன். இப்ப எங்க வீட்டுல சைட்ல ஒரு 3 மரமாவது நடணும்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் நடக்கூடாது மரம் எல்லாம், அது ஒயர்ல கீழ முட்டிக்க, அது முட்டினா முட்டை, அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவோம். ஆஹா ப்ரோ, இப்போ பெங்களூர்ல ஹீட் ஆயிருச்சுன்னு சொன்னேன். சரி, தருமபுரிக்கு போயிருந்தேன், என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பெங்களூரே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 39 டிகிரி வருது ப்ரோ. ஏசி இல்லாம இருக்கவே முடியாது போல. பயங்கர ஹீட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறீங்க? ஏசி தான் வாங்கி போடணும் போல, வேற வழி இல்ல. நான் வாங்கவே வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஏசியால கூட நிறைய அந்த இது ஒரு குளோபல் வார்மிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அதுல வர ஹீட்ஸ் அந்த அந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சீங்கன்னா வாழவே முடியாது. எங்காவது போய் கடல்ல குதிச்சிட வேண்டியதான். சோத்தத்தின்னா பசுமாடு இது எவனோ பசுமாட்டுல இருந்து வர்ற மீத்தேன் தான் குளோபல் வார்மிங் காரணம்னா, அப்ப மாட்டுல இருந்து பால் இல்ல, எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் ஹீட் ஆனதுக்கு மோஸ்ட்லி ரீசன் இதுவா கூட இருக்கலாம்னு தோணுது.
இந்த ஏசிஸ்லாம் நிறைய பேர் இல்லைங்க வாங்குனாங்க. இல்ல அதெல்லாம் இல்லைங்க இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்லைங்க சகோ இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு ஆனா மன்னிக்கணும் பிரகாசன், நான் மன்னிக்கணும். இல்ல சொல்லுங்க ஒரு சொல்லுங்க ஏசி வாங்கணும்னு நினைச்ச நீங்க இப்போ ஒரு ஏசி வந்து 40,000 ரூபாய் ப்ளஸ் 50,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட வந்து ஏசி கிடையாது. அப்போ அந்த ஒரு ஏசி வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு சிறு இடம் வாங்கி அதுல 4 மரம் வளர்த்து அதுல வந்து நம்ம ஏதாவது என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறது தான் சிறப்பு. லேண்ட் ரேட் அதிகம் ஏசி ப்ரோ. வந்து தவிர்க்க வேண்டும். ரமேஷ் 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 இதெல்லாம் இங்க இட்லி சுடுறதுக்கு வேணா இந்த இந்த வாதமெல்லாம் உதவும் ரமேஷ். என்ன லேண்டு வாங்கி இடம் இது பண்ணி அப்போ அவர் என்ன ஏசி இல்லாம மரத்தை நட்டிட்டு 25 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா மரம் வந்துருச்சுரா வளர்ந்துச்சுரா ஏசி தேவையில்லைன்ட்டு அதுக்குள்ள அதுக்குள்ள பக்கத்துல 2 பேர் ஏசியை மாட்டி மரத்தை கருக்கிடுவானுங்க. அதனால அது ஓகே ரமேஷ், ஏசியும் தேவை மரமும் தேவை. ஏசியை அளவா யூஸ் பண்ணலாங்கிறது நியாயமானது. அதாவது அதாவது என்னன்னா ரெஸ்பான்சிபிள் மெட்டீரியலிசம்னு சொல்லுவானுங்க. மெட்டீரியலிசம் இல்லாமல் நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிருந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வந்து டக்குன்னு போவோம்னா ஒரு கார் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ரெஸ்பான்சிபிள் இது என்னன்னா ஒரு டீசெண்டாக நல்ல மைலேஜ் தர காரு ஒரு பெட்ரோல் காராக வாங்கினா பொல்யூஷன் கம்மியாகும். அது ரெஸ்பான்சிபிள் மெட்டீரியலிசம். அதை விட்டு வாண்டடாக வந்து டீசல் கார் ஒன்று வாங்கிட்டு 5 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரன்ட்டு புருன்னு புகை விட்டு போகிறாங்கல்ல, அது வந்து திமிரு. ஸோ நாம் வந்து என்னன்னா ஏசி வேண்டாம்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக ஏர் கண்டிஷன் இன்னைக்கு இல்லைன்னா வாழ முடியாது. அந்த பாயிண்ட் போயிடுச்சு. ஆனால் அதே சமயம் சுற்றி இருக்கிற எங்காவது பப்ளிக் ஸ்பேசஸில் எங்காவது சான்ஸ் கிடைக்கிறப்போ ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு அண்ட் இன்னொன்று அவங்களே வச்சு வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்குன்னு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடுறத ஒரு முழு நேர வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஒரு 5 மரம் ஸ்பான்சர் பண்ணலாம். எங்கேயா பண்ணுறீங்க, மரம் நடுறீங்களா, ஏன் சார்பில் சூப்பரு ரைட்டு, அப்போ கரெக்டாக வளருதா, போய் அதை போய் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மானிட்டர் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ ஆக்டிவாக போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக போய் மம்முட்டி எடுத்துகிட்டு போய் மரம் நடாமல் 1000 மரம் நடாமல் நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, அந்த அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ப்ரோ இப்ப ஈவி வந்து நிறைய கார்ஸ்லாம் வெடிக்குதே ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஃபியூச்சர்ல எதுவும் வாங்குறதுக்கு? நான் ரொம்ப யோசிச்சேங்க. நான் ஈவி வர்றப்ப யோசிச்சேங்க, இது எப்படா இவனுங்க 45 டிகிரியில் பேட்டரி டிமில்லுங்க போகுதுன்னு நினச்சா அதே மாதிரி டிமில்லுங்குது. இப்போ ஈவி எல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணுங்க. இதெல்லாம் என்ன 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 ஆகும்? ஓகே தாங்கும் ஈவி எல்லாம். அதான் ப்ரோ ஈவி வந்து பெட்ரோல் டீசல் காரில் விட 10 மடங்கு பொல்யூட் பண்ணுதான். ஆக்சுவல் பொல்யூஷன் அதை எடுத்து லெவல்ஸ் எடுத்து பார்த்தா அது தயாரிக்கிறதுக்கு இன்னும் 10 மடங்கு பொல்யூஷன் வருதான். சும்மா இவனுங்க ஆத்திரானுங்க ஈவி வந்தால் பூரா வந்து எல்லாம் சரியாயிருங்க. அது நீங்கள் அந்த கோபால்ட் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் எடுக்கிறதோட பஞ்சாயத்துங்களா. அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டானுங்க. கேட்டால் ட்ரெண்டை மாத்திரானுங்க. புதுசாக காசு பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம வந்து கண்கட்டி வித்த பண்ணால் தான் நம்ம ஏமாற்றி காசு பண்ண முடியும். அதனால் நமக்கு டீசல் பெட்ரோல் கார் போர் அடிச்சிருச்சு. இப்போ புதுசாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் வாங்குவோம். நான் கூட ஈவியெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். ஆஹா ஈவி வருது, ஆஹா இது அதுன்ட்டு. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப குவாலிட்டியான ஆட்கள் யாராவது தயாரிச்சாங்கன்னா உருப்பிடுங்க ஈவி. இந்த சப்ஸ்டாண்டர்ட் குரூப் எல்லாம் இப்போ இந்த மாருதி கார்லாம் ஈவி தயாரிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோட்டாவும் இந்த மாருதி கார் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்ச் மட்டும் தான் மாற்றிக்கிறானுங்க. பேட்ச் பேரை மட்டும் மாற்றிக்கிறானுங்க. ரெண்டும் ஒன்றா தான் வருது. அது அப்படிதான். என்ன நியூஸ் கரெக்டு தான். ஹலோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஹலோ அஸ்வின் ப்ரோ வணக்கம். அஸ்வின் காஸ்டர். ஹை ப்ரோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெயினாக பர்த்டே விஷ் பண்ணணும்னு தான் வந்தேன் ப்ரோ. தேங்க்யூ பிரதர். அதான் உங்க பிசினஸ் பல மடங்கு வளர்றதுக்கு லைக் ஆல் தி பெஸ்ட். ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப எனக்கு நீங்க நிறைய உண்மையா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயோ நன்றி நண்பா ரமேஷ், ரொம்ப நன்றி நண்பா. இது ஜஸ்ட் மறந்தே போயிட்டேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த ஓவர்வெல்மிங்னு சொல்லுவானுங்களே, எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு ஆசை. ஆனால் அவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப காமாக தான் பிறந்த நாள் போச்சு. ஒன்றும். ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்போ அனீஷ் கேக்குது. அனீஷ் ப்ரோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்க ரிப்ளை பண்ணல. சரி ஓகே, அதான் இங்க வந்து சொல்லலாம். எனக்கு எது வருது எதை விட்டோம்னே தெரியல அனீஷ். அந்த ஒரு பிரச்சனை.
பட் ரொம்ப ஹாப்பி அனிஷ். என்னன்னா இவ்வளவு பேர் விஷ் பண்ணுவீங்களா நம்ம நினைக்கிறது இல்லை. பட் செம்ம இன்னும் நிறைய இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிள். இன்னும் என்னன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஐ வில் டூ தட். முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் கூட 30 டிகிரி செல்சியஸ் ஆயிருச்சாம் ப்ரோ இப்போ இந்த இது கிளைமேட். அதான் சொல்றேன் பிரதர், நான் எப்பவுமே வந்து இந்த மசனகுடி ப்ரோ அப்புறம் இன்னொன்று இந்த மரம் இது பற்றிலாம் ஃபர்ஸ்ட்லாம் இந்த சிறு துளி அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் இருந்தாங்க ப்ரோ. இப்போலாம் அவங்களாம் ஃபுல்லாக ஆஃப் ஆன மாதிரி இருக்கு, எதுவுமே காணும். அவங்களாவது ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களா ப்ரோ? இப்போ சுத்தமாக எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை அது இருக்காங்க பிரதர், இன்னைக்கும் இருக்காங்க பிரதர். நம்ம என்னன்னா அந்த மரம் நடுறத சீரியஸாக கவர்மெண்ட் எடுத்துக்கல பிரதர். ஐ திங்க் எல்லா அமைச்சர்களுமே எல்லா அரசியல்வாதியுமே பேசணுது என்னன்னா இது அதிமுக, திமுக, நாம் தமிழர், காங்கிரஸ் இப்படியெல்லாம் இல்லாமங்க, பிஜேபின்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இதுக்காவது இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஒன்று சேரணுங்க. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறதை விட்டுட்டுங்க ஒரு கான்செப்டுக்கு. எப்படி காவேரின்னா கர்நாடகாவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, என்ன கம்ப்ளீட்டாக ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்று சேர்ந்து வாய் பேசுகிறவங்க எவனுமே ஏண்டா அங்கே கொடகு மலையில் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கானுங்க, அதுக்கு ஒன்று சேர்ந்து அந்த மரம் நடுறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்பானுங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எதுக்கு ஒன்று சேர்றானுங்க, இந்த டேமை பிடிச்சி தொங்குறதுங்க, தண்ணி விடக்கூடாது, இல்லை இன்னொரு டேம் கட்டுறேன், இதுக்கு தான் தொங்குவானுங்களே தவிர நீங்கள் காவிரி கேட்ச்மெண்ட்டில் அந்த காவிரி உருவாகிற தலைக்காவேரியில் பாதி மரத்தை வெட்டி கடத்திட்டானுங்க. அந்த காவிரி மலைகள் வந்து ஒழுங்காக இல்லாததுக்கு காரணம்தான் அந்த அருவி அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காவிரி வந்து இறக்கும் தருவாய்க்கு நின்று இருக்குது. அது அந்த 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 ரேஞ்சுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த காவிரி. அப்போது அந்த கொடகு மக்களோட துணை கொண்டு, ஏன்னா அவங்க தான் அந்த பூர்வகுடி மக்கள், அவங்ககிட்ட போய் கேட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு ஒரு ரொம்ப இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி அங்கே வந்து ஃபஸ்ட்டு மரங்கள் பண்ணோம். பெங்களூரில் திருப்பி அந்த கார்டன் சிட்டியாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிற ஏரியிலேயே மண்ணை கொட்டிகிட்டு இருக்கானுல்ல. பெங்களூர் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலேயே அதே தான் நடக்குது. மெட்ராஸ்லாம் இருக்கிற ஏரியில் இன்னைக்கு காலையில் யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு ஏரிக்குள்ளே அதை தடம் போய் வீடெல்லாம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏரிகள் போச்சுன்னா முடிஞ்சுதுங்க. நம்ம இவ்வளோ ஏரி இருந்துமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ட்ரை ஆகிடுச்சு மெட்ராஸில். இன்னொரு 20 நாளில் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ட்ரை ஆகிற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துடும் போல். இத்தனை தண்ணி இருந்துமே இந்த வருஷம் சொல்லப்போனால் செம்ம மழை பெஞ்சு எல்லாம் மெட்ராஸே தண்ணி இன்னுமே நீங்கள் ட்ரை ஆகுதுன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து வறட்சி இருக்கும், எந்த அளவுக்கு சூடு இருக்குன்ட்டு. அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லாமல் பெருசாக எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பேசணும். அதே மாதிரி மரம் நடுறத ஒரு இயக்கமாக வெறும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து 100 பேர் போய் ஆந்திராவில் மரம் நடணும், ஆந்திராவிலேருந்து ஒரு 100 பேர் வந்து தமிழ்நாட்டில் மரம் நடணும். இதெல்லாம் சிம்பிளாக பண்ணாலே போதுங்க, சகோதரத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க இவனுங்க, ஏன்னா இவனுக்கு பண்ணால் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுங்க, அதானுங்க பிரச்சனை. அது இல்ல ப்ரோ, இப்போ அந்த மணல் விஷயம்லாம் பேசுறாங்கல்ல ப்ரோ, அக்கௌண்டபிலிட்டி பத்தி. அது மாதிரி இந்த ஆக்சுவலி மரத்துக்கும் அந்த மாதிரி பண்ணணும். ஆனா அதை மறைக்கப்படுறது இல்லை ப்ரோ. அதனால தானே ப்ரோ லைக் எனக்கு அதை எவ்வளவு வெட்டுறாங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்டா டபுள் வந்து எனக்கு இப்போ ஒரு மரம் நட்டானாக்கா 20 வருஷம் கழிச்சு தான் லைக் அது வெட்டவே முடியும். அது அஸ்வின் ப்ரோ, 1 சென்டிமீட்டர் மணல் உருவாகிறதுக்குங்க நம்ம அதான் சொல்றோம். இது எல்லாமே ரிசல்ட் என்னன்னா இந்த கடைசி 50 வருஷமா நடந்த இயற்கை வள திருட்டுடைய ரிசல்ட் தான் இதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா 1 சென்டிமீட்டர் மணல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்குங்க ஆற்றுல கிட்டத்தட்ட 100 வருஷமோ 150 வருஷமா ஆகுங்களாமா, ஒரே 1 சென்டிமீட்டர் மணல். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஆறு ஓடி அதை கொண்டு வந்து தள்ளா மட்டும்தான் அந்த மணல் வந்து ஃபார்ம் ஆகுங்களாமா. இவனுக்கு கம்ப்ளீட்டாக அள்ளி வீசிட்டானுங்க பிரதர். தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டானுங்க, கேரளாவுக்கு கடத்திட்டானுங்க. ஒரு பாயிண்ட்ல வெளிநாடே போகிறதுக்கு மணல் நின்றுச்சு தெரியுங்களா? தூத்துக்குடி துறைமுகத்தில் நம்ம மணல் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு இடத்துல நின்று எவனோ ஒரு அரசியல்வாதி எவனோ ஒருத்தன் அவன் தீவு வாங்கியிருக்கிறான், அந்த தீவுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாகி அதையை தடுத்து நிறுத்தினாங்க ஒரு பாயிண்டில். அப்போ அது என்னென்னா இப்போ மணலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கிளைமேட் சேஞ்சில் அப்படின்னா, மணல் ஒன்றுமே கிடையாது பிரதர். மணல் என்னென்னா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரிங்க, பூமியோடைய ஸ்பாஞ்சுங்க. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் மழை ஆறு ஓடுறப்போ இதில் ஆறு இந்த சில மூதேவிகள் என்ன சொல்லணும்னா இன்னும் நிறைய டேமு கட்டணும் அப்படின்னு. டேம் சௌரியத்துக்கெல்லாம் கட்ட முடியாதுங்க, அது நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேதுங்க. அதாவது இப்போ மேட்டூர் டேம் கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மலை இருக்கும், அது கரெக்டாக அது ஜாகிரபிக்கு நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. அதை பார்த்து அதுக்குள்ளே வந்து செவரை கட்டினீங்கன்னா தான் நிற்கும், இல்லைன்னா பிடுங்கிட்டு போயிடும்.
அதே மாதிரி கண்ட இடத்துல டேம் கட்டினீங்கன்னா அதோட பிரச்சனையே வேற. அது ஆத்தோடைய அந்த அது ஓடுற ஆறுடைய நேச்சரையே மாற்றிடுங்க ஓவராக நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா ஒரு ஆற்று மேலே. இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஆறு ஓடி டெல்டாவில் போய் கலக்கிறதப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணி போய் கடலில் கலக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரில் வந்து கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்குங்க. நீங்கள் நல்ல தண்ணி போய் கடலில் கலக்கவே இல்லைன்னா கடல் தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பேசிக் சயின்ஸ் ப்ரோ. இதை பேசவே மாட்டானுங்க. இப்போ என்ன மண் வந்து ஸ்பாஞ்சு மண்ணை பூரா எடுத்துட்டானுங்க ப்ரோ, மணலை ஃபுல்லாக எடுத்துட்டானுங்க. ஆக நீங்கள் வெள்ளம் வந்து தண்ணி அடிச்சுட்டு வருது அப்படின்னா அந்த தண்ணியை உறிஞ்சுறதுக்கு எதுவுமே இல்லை பிரதர். ஈரப்பதத்தை அந்த தண்ணியை உறிஞ்சி நிலத்தில் வைக்கிறதுக்கு மணல் இல்லை நம்மக்கிட்ட. தமிழ்நாட்டில் மணல் இல்லை, எல்லாம் எடுத்து அள்ளி வீசிட்டானுங்க, வெளியில் வீசிட்டானுங்க. இப்போ மணல் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தடி நீரோ நீங்கள் அந்த ஈரப்பதம் இல்லை. அங்கே ஈரப்பதம் இல்லைன்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் ஸ்பைக் அப்படிங்கிறது ஒரு பார்ட் என்னென்னா கண்டிப்பாக குளோபல் ஃபெனாமினால கண்டிப்பாக வந்து சூடு ஜாஸ்தி ஆகுது பிரதர், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் நாம் இங்கே லோக்கலாக இயற்கை வளங்களை அழித்ததும் ஒரு மிகப்பெரிய காரணிங்க, மிகப்பெரிய காரணி. அது டவுட்டே வேணாங்க. நீங்க சொன்னதுல பாயிண்ட்ல ஒண்ணு ப்ரோ, எனக்கு இப்போ ரோடு போடுறாங்கல்ல, அது பழைய ரோட சுரண்டி எடுத்துட்டு தானே புது ரோடு போடணும். எங்க வீடு வந்து லைக் நான் சின்ன வயசுல இருக்கும்போது வீட்டு வாசல்ல ரோடு விட வீடு லைக் கொஞ்சம் லைட்டா அதிகமா இருந்தது. இப்போ வந்து ரோடுல இருந்து எவ்ரி டைம் மழை பெய்யும் போது வெள்ளம் உள்ள தண்ணி வந்து ஃபுல்லா அந்த வீட்டை சுத்தி வந்துடுது. ரோடு வந்து வீட்டை விட லைக் பயங்கர ஹையா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்குங்க ரோடு. ஏன்னா இவனுக்கு அப்புறம் சொரண்டா அப்புறம் நீங்க ஏங்க ஒரு ரோடு போடுறவங்க கிட்டத்தட்ட 60% கமிஷன் தரணுங்க. கீழேருந்து மேலே அதிகாரி வரைக்கும் வந்து 60% கமிஷன் தரணுங்க. 100 ரூபாயில அவனை 60 ரூபாய் கமிஷன் தந்துங்க, 40 ரூபாயில தான் அவன் ரோடே போட முடியுங்க. அந்த 40 ரூபாயில அவனுக்கு லாபம் வேணுங்க. ஆக கடைசியில் ஒரு 30 ரூபா தான் இருக்குங்க அவனுக்கு ரோடு போடுறதுக்கு. 100 ரூபாயில அந்த 30 ரூபாயில அவன் என்னங்க ரோடு போட்டுருவான்? இதைத்தான் பண்ண முடியுங்க. அவன் சுரண்டியெல்லாம் எடுத்தான்னா அவனுக்கு அசல் கூட ஆகாதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, ரோடு போடுற நிறையா கான்ட்ராக்டருக்கு நல்லபடியாக ரோடு போட்டு தரணும் ரொம்ப ஆசை. இங்கே வாங்குற லஞ்சத்தினால நிறைய பேர் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு பண்ண முடியறதில்ல. அந்த அந்த டாப் லெவல் கான்ட்ராக்டர்ஸ்லாம் யாருமே மனசளவில் வந்து மக்களுக்கு துரோகம் செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லைங்க. நான் சில பேர்த்திட்ட பேசியிருக்கேன். இங்கே கவர்மெண்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்கிறேன் நான், இங்கே இருக்கிற கரப்ஷன் வந்து வேறு வழி இல்லைங்க. அவனுக்கு அவன் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் அவன் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த லஞ்சத்தை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுக்க வேண்டாம்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா நிறைய பேர் என்னன்னா ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் பேசுவோம். ஒரு குறைஞ்சபட்ச லஞ்சம் வாங்கிக்கோங்கடா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 100%ல் ஒரு 15% லஞ்சம் வாங்கடா, 85% அது வேலை பண்ண விடுங்கடா. என்னடா 60% வாங்கிட்டீங்கன்னா அந்த 40% அவன் என்னடா பண்ணுவான்? பாவம், எப்படியெல்லாம் ரோடு போடுவான், எப்படி டேம் கட்டுவான், எப்படி ஒரு பாலத்தை நல்லா கட்டுவான், எப்படி ஒரு பஸ் புதுசாக ப்ரொக்யூர் பண்ணுவான்? எல்லாமே 50% லஞ்சம் இருந்ததுன்னா அவன் என்னதான் பண்ண முடியும்? எது குவாலிட்டியாக உள்ளே கொண்டு வர முடியும்? நம்ம குவாலிட்டியாக என்ன வருங்க இங்கே உள்ள? ஒரு வெங்காயம் வர்றதுங்க. அதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை அதுதானுங்க. லஞ்சம் வாங்கிட்டு அட்லீஸ்ட் அதுக்கு நியாயமா பண்ணாலும் சரி. அதான் பிரதர், நான் என்ன சொல்றேன், நாமினல் லஞ்சம்னு ஒன்று இருக்குதுங்க. நீங்க 100 ரூபாயில 15 ரூபாய் எடுத்துக்கோ, இந்த மேல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 5% 7% கொடுத்துக்கோ, இந்த சின்ன அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு 7% கொடு. ஆனா மிச்சத்துல வேலை செய்யுங்கடா. அது கூட பண்ண மாட்டீங்களாடா? கனி, ஹாய் கனி. ஜலில், ஹாய் ப்ரோ. ஒன்ஸ் அகைன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நண்பா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், டே பை வருஷத்துக்கு வருஷம் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் நல்லா போயிட்டு இருக்கு. இயற்கை சார்ந்த உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இல்லை இயற்கை ஐ திங்க் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம இப்போ 38, ஐ திங்க் 39, ஐம் என்ட்ரிங் 39. எனக்கு இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்னோட பாதி வயசில் நிற்கிறேன். நான் 40 வருஷத்தில் நிற்கிறேன். இன்னொரு காட் வில்லிங் அவரெல்லாம் பர்மிஷன் பண்ணால், அல்லாவோ சிவனோ இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் எனக்கு பர்மிஷன் கொடுத்தா இன்னொரு 40 வருஷம் வாழலாம். அவ்வளோதான். 80 வயசு வாழ்ந்தால் பெரிய அதிசயம். இன்னைக்கு இருக்கிற தட்பவெப்பத்தில், இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு சூழ்நிலையில் 80 வயசு வந்தால் பெரிய அதிசயம். அப்போ இன்னும் பாதி வாழ்க்கை தான் நமக்கு மிச்சம் இருக்குங்க. இதில் என்னங்க ஹேட்டு? இன்னொருத்தனை வந்து மோசம் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ என்ன?
அவ்வளவுலாம் கரெக்டா வேண்டாம். கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயத்தையே நான் வரேன். நீங்க அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது 100% கரெக்ட். என்னன்னா, கொரோனாக்கு அப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே போனஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. அது நிதர்சனம், அது நிதர்சனமான உண்மை. இல்ல ஏன்னா ப்ரோ நீங்க நிறைய பேர் ப்ரோ, நீங்க இப்போ வசந்தன்கோ ஓனர் இருந்தார், அவர் இறப்பாங்கன்னு நம்ம நினைச்சோமா? இப்போ காசு தான் வந்து எல்லாத்தையுமே சொல்யூஷன் அப்படின்னா, வசந்தன்கோ ஓனர் வந்து அவங்களோட டோட்டல் ஒர்த் 3000 கோடி ரூபா. மீசி ஒரு ஒரு ஊசி வந்து 50 கோடி ரூபாய்னாலும் அவங்களால வாங்க முடியும். ஆனாலுமே அவரை காப்பாற்ற முடியல. அப்போ வாழ்க்கை என்ன சொல்லுது நமக்கு? ஒரு லெவலுக்கு மேல காசு இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா. நீங்க 21 வயசுல ஹார்ட் அட்டாக் செத்தவங்களா இருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு ப்ரோ. நிறைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏங்க செத்ததுக்கு அப்புறம் தெரியாதுங்க, அதனால சாவை பத்தி பயப்பட வேண்டியது இல்லைங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இல்ல இது நம்ம பேச்சுக்கு கிடையாது. நான் வந்து கொரோனாக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் வந்து மரணம் அப்படின்றது ஒரு பாடம் நமக்கு சொல்லிட்டு போகுது. ஏன்னா ஒரு நண்பர் வந்து நெருங்கிய நண்பர், என் கூட குவைத்துல ஒன்னா வேலை செஞ்சவர், ஒரு 5 வருஷம் ஆச்சு ஊர்ல செட்டில் ஆயிட்டாரு. மலையாளி தான் அவரு ஒரு அவர் இறக்குறதுக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ கால்ல பேசுறாரு. அவ்வளோ வந்து நாங்க பேசுறோம் நிறைய, ஏன்னா எங்களோட நாட்கள் அப்படி, நாங்க பழகின நாட்கள் அப்படி, அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு சரி பண்ணுவோம்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அவரோட அக்கௌண்ட்ல இருந்து மரண செய்தி வந்துச்சு எனக்கு. என்ன நான் ஸ்டன் ஆயிட்டேன். இந்த மாதிரி 2-3 நண்பர்கள், சில பேர் எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க இப்ப லேட்டஸ்டா தான் எனக்கு செய்தி தெரிஞ்சு. என்ன பாருங்க, நான் எங்க பாட்டியை வந்து திருப்பூர் கொரோனா வார்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தங்க வச்சு கூடவே நானும் இருந்தேன் கனி. ஏன்னா கவர்மெண்ட் வார்டில் பார்த்துக்கிற கணிக்கு ஆள் இல்லை, யாரோ ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போனா எனக்கு 100% தெரியும் எனக்கு கொரோனா வரும்னு தெரியும். கொரோனா ஐசியூ, அது வந்து சாதா ஐசியூ இல்லை, கொரோனா ஐசியூ திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நான் கிட்டத்தட்ட 15 நாள் எங்கள் பாட்டி கூட இருந்தேன். 40 to 70 சாவு நான் கண்ணு முன்னாடி பார்த்தேனுங்க. கொரோனாவில் செத்தவங்க 40 to 70 பீப்புள் சாவறத நேரடியாக பார்த்தனுங்க நான். வாழ்க்கையோட மீனிங், அதாவது எனக்கு இன்றைக்குமே அந்த தஞ்சாவூர்லேருந்து ஒரு வாட்ச்மேன் ஒருத்தருங்க, லைஃப் டைம் அதை மறக்கவே மாட்டேன். அவர் கொரோனா வந்ததே தெரில பிரதர், எல்லாம் மூடிட்டு இவரை தனியாக விட்டு போயிட்டாங்க. அதுக்கு எல்லா கம்பெனியும் மூடிட்டாங்க. சாப்பாடுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஒரு அரிசி ஏதோ பண்ணி கொடுத்துட்டு அந்த ஓனர்லாம் தப்பிச்சு ஓடிட்டார். இருந்தாலும் கொரோனா வந்துருச்சுங்க, ஏதோ வலிக்குது தெரியுது, வெளில போய் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிலைங்க. கடைசி வரைக்கும் தாங்கிட்டு இருந்திருக்காரு. கடைசிக்கு முடியாமல் அவங்க பொண்ணு ஒன்று எங்கேயோ இங்கே இருக்குது, அந்த பொண்ணு கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வர்றப்போ அந்த லங்ஸ் உள்ளே ஏதோ அரிக்குதாட்டுக்குது. அது கடைசி ஸ்டேஜ் ப்ரோ, உள்ளே வந்து அரிக்குதாட்டுக்குது. அது நெஞ்சை பிடிச்சிட்டாருங்க. அம்மா எரியுது, அம்மா எரியுது. இதுதான், இதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேறாருங்க. துள்ளுறாரு ப்ரோ, அப்படியே பெட்லேருந்து இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டி படத்துலலாம் அப்படி இந்த மேலே போகிற மாதிரிங்க, அப்படி துள்ளுறா அப்படிங்க. அப்படி நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலைங்க. நர்சிங்ஸ்லாம் பக்கத்தில் வரமா, ஏன்னா சிவியர் கொரோனா. இன்னைக்கு எனக்கெல்லாம் என்னென்னா, நான் முடியவே மாட்டேன், வரப்போதும் ஒருத்தர் செத்தா சாவ போகிறோம், அது தெரிஞ்சு போச்சு. ஒரே ஒன்று என்னென்னா, பாட்டியை காப்பாற்றுறோம், ஓகே நமக்கு ஓகே, கடவுள் மேலே பாரத்தப்பட்டு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு துண்டை வச்சு கட்டினோம். அவர் ஒரு கையை ஒரு காலை துண்டை வச்சு, ஏன்னா உள்ள பெட்லேருந்து கிளந்துருவாருக்குங்க. பக்கத்துலேயே ஒன்றும் அங்கே எவன் வர்றான், நாங்கள் உள்ள நாங்கள் தானே, வெளியில் இல்லைங்க, அந்த காம்பவுண்ட் பக்கத்துலேயே ஒன்று வர மாட்டாலும் ஓடி போயிடுவானுங்க. நாம நடுவில் உள்ள உட்காந்துருக்குறோம், என்ன பண்ண முடியுங்க? நாம தான் நர்ஸு. கிட்டத்தட்ட போய் உட்காந்து ஒரு கையை ஒரு காலை கட்டி படுக்க வைக்கிறாங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் இறந்துட்டார். அதாவது அரிக்குது பிரதர், அந்த அந்த உள்ள லங்ஸை அரிக்கிறத பார்த்தோம் நாங்கள். நீங்கள் அந்த கொடுமையெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, அந்த அந்த மாதிரி தினமும் ப்ரோ, தினமும் என்னென்னா அந்த நைட்டு 1 மணி ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு பயமே. ஏன்னா 1 to 1 நான் நிறைய பட்டேன் ப்ரோ, நிறைய பேர் இறக்குறது 1 to 3 மணி தான் இறக்குறாங்க ப்ரோ நிறைய பேர். அந்த 1 மணி ஆயிடுச்சுனாலே நாங்கள் பதட்டமாயிடுவோம். 1 மணி ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா அந்த அமரர் ஊர்தி வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் நிறுத்திடுவான், அவன் வந்துடுவான், ரெடி ஆயிடுவான். 1 மணிக்கு தான் அவன் சொல்லுவான், அண்ணா என்னண்ணா நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேண்ணே, ரெடி ஆயிடுறேண்ணே அப்படின்ட்டு வருவான். அவன் 1 மணிக்கு வந்து நிறுத்துறானே, இங்கே 1:30 மணிக்கு ஒரு சாவு விழுந்துடும். என்னென்ன விதமான சாவெல்லாம் பார்த்து தெரியுமா பிரதர் அந்த ஒரு இதில்? நான் அப்போ தான் எவ்வளோ அற்பமான வாழ்க்கை எதுன்னு நமக்கு தெரிஞ்சது. ஒரு மயிரும் கிடையாது பிரதர். நம்ம போடுற கால்குலேஷன்லாம் இருக்குல்ல பிரதர், எல்லாம் காமெடி கால்குலேஷன் பிரதர். சின்ன சின்ன ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டுங்க
பக்கத்து வீட்டுக்காரனை மோசம் பேசிக்கிட்டு, எதுக்கால வீட்டுக்காரனை மோசம் பேசிக்கிட்டு, சும்மா ஒரு 10 பிசகு பிரயோஜனம் இல்லாத ஒரு சொத்துங்க. ஏதோ ஒரு அடி 2 அடி அவன் தள்ளி ஏதோ கல் நட்டி இருப்பான், ஏதோ பஞ்சாயத்துங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 வருஷம் சண்டை போட்டுருப்பானுங்க வெண்ணைங்க. என்னங்க இந்த மாதிரி. அப்புறம் மதத்து ரீதியாக இவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டின், இவங்க இந்து, சங்கி, ஏதாவது இது இந்த மண்டையை பிச்சுக்கிட்டு பிரதர். ஒன்றும் இல்லாத சப்ப மேட்டருக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கேன் பிரதர். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் பிரதர், இங்கிருந்து 20 வருஷத்தில் உயிர் வாழ்கிறதே கஷ்டமாகும் பிரதர். நிச்சயமாக இந்தியா அப்படி ஒரு நிலைமைக்கு வரும். அதாவது ஒரு ஒரு வருஷத்தில் 4 மாதம் வெளியிலேயே போகாத அளவுக்கு இப்பயே வந்துருச்சு. இப்பயே 11 to 4, 11 மணி to 4 மணி நம்மளால் வெளியில் போக முடியறதில்ல. இப்பயுமே சென்னை மாதிரி பெருநகரங்கள் ஏசி இல்லைன்னா, ஏர் கண்டிஷன் மட்டும் உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எவனும் 1/2 மணி நேரம் கூட ஆஃபீஸில் உள்ளே உட்காந்துருக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. ஏதோ ஒன்று டெக்னாலஜி ஓடிட்டுருக்கு. அந்த ஏர் கண்டிஷனுக்கு ஈரப்பதம் கட்டாகிறப்போ முடிஞ்சுதுங்க. எவனும் உட்காந்து பேசிக் வேலை கூட பார்க்க முடியாதுங்க. அப்போது இங்கிருந்து 20 வருஷத்தில் சர்வைவலே பெருசாக போகுது பிரதர். எவனுக்கெல்லாம் அவனோட ஃபுட்டை அவனே வளர்த்து, அவனே தெளிவாக பண்ணி, அவனே எல்லாத்தையும் தற்சார்பாக வாழ தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் தப்பிப்பானுங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. 100%, 200% உண்மையான வார்த்தை. தற்சார்பு தான் இனிமேட்டு வந்து தேவையான ஒன்று. தற்சார்பு கண்டிப்பா வேணும். இல்ல கனி, மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு நடக்க மாதிரி எல்லாமே ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க காய்கறி ஆகட்டும், எல்லாமே செயற்கை வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்துங்க. எதுலையுமே ஒரிஜினல் கிடையாது பிரதர். நீங்க ஒரிஜினல் வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. ஒரிஜினல் செவ்வாழை எப்படி இருக்கும், அது எத்தனை நேரத்தில் அழுகும் நமக்கு தெரியாதுங்க. ஒரிஜினல் தர்பூசணி எத்தச்சோடு இருக்கும், எவ்வளோ விதை இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் பழங்கள் எல்லாத்துலேயுமே காட்டிலேருந்து வந்தப்போ இப்போ இருக்கிற விதைகளை விட 2 மடங்கு இருக்குங்க விதைகள். அதெல்லாம் இல்லைங்க. அது எல்லாமே ஒரு வகையில் வந்து ஹைப்ரிட்டு தான். அதைத்தான் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா வேறு வழி இல்லை. மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் விவசாயி நமக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காண்டி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறான். நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் விவசாயம் பண்ண வேண்டாயா, ஒரு 10 மரம் வீட்டை சுற்றி வையே. நம்மால் ஒன்று சொல்லியிருப்பா அப்படி, மாப்பழான்னு ஒரு 4-5 மரம் சொல்லியிருப்பா அப்படி. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சீசனுக்கு ஒரு பழமாவது சாப்பிட்டு அதுலேருந்து என்ன ஆயிர போகிற. எவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதில். அதில் அது மட்டும் இல்லை ப்ரோ, லைக் நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேயே இப்போ ஒவ்வொருத்தரும் ஐடியில் வேலை செய்கிறது, வீடு வாங்குறதே ஃப்ளாட்டு தான் வாங்க முடியுது. ஃப்ளாட்டில் மேக்ஸிமம் ஒரு பால்கனி தான் வருது. அதனால லைக் மரம் வைக்கணும்னு நினைச்சா கூட வைக்கிறதுக்கு லேண்ட் இல்ல. இல்ல ப்ரோ, இல்ல அஸ்வின் ப்ரோ. அப்போ இந்த சிஎம்டிஏன்னு ஒரு பாடி ஒன்று இருக்கு. என்ன, மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை நம்ம அவனுக்கு வேலையே என்னன்னா இந்த நகரை வந்து மேம்படுத்துறது தான் வேலைன்ட்டு. அவன் நகரெல்லாம் மேம்படுத்துறீங்க, அவன் குடும்பத்தை மேம்படுத்திட்டு இருக்கிறானுங்க. அவன் குடும்பத்தை அமெரிக்காவில் செட்டில் பண்ணுறதுக்கு பயங்கரமாக மேம்படுத்துறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கரெக்டாக மேம்படுத்துறதுன்னு முடிவு பண்ணானுங்கன்னா கரெக்டாக பாலிசி, அதுக்குள்ளே பாலிசி, எல்லா பாலிசியுமே இருக்குதுங்க. ஆக்சுவலாக சிஎம்டிஏக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்கிற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணானுங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லாக மரம் இருக்கும். ஒரு பிளாட் ஒன்று பண்ணுறான்னா கம்பல்சரி அதில் 5 மரம் வச்சே ஆகணும். அப்போ தான் பர்மிஷன்னா ஆட்டோமேட்டிக்காக மரம் நடுறான். இப்போ பெரிய சொசைட்டி ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ஃப்ளாட் பண்ணுறான்னா, 500 ஃப்ளாட் பண்ணுறியா, அப்போ வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 50 சென்ட்டு, ஒரு 1/2 ஏக்கர் வந்து நிச்சயமாக கார்டன் கொடுக்கணும். அந்த கார்டனில் கண்டிப்பாக 200 மரமோ ஏதோ ஒரு மரம், நம்பர் ஆஃப் மரம் இருக்கணும். அது போக அடிஷ்னலாக நீ வெளியில் பப்ளிக்கு சென்னை கார்பரேஷன் சார்பாக நீ வந்து ஒரு 500 மரம் நட்டி தரணும், எங்களுக்கு நட்டி வளர்த்தரணும். இது தந்தால் மட்டும்தான் பெர்மிஷன். சொல்லுங்கள். 100% இல்லை, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. நான் இப்போ வந்து லண்டனில் வேலை செய்கிறேன். அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது போடுவானுங்க. போட்டுட்டு 100 மரம் எழுதிக்கிற தம்பி, அதுக்கு எவ்வளோ லஞ்சம் தருவீன்னு கேட்பானுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளவுதான் பிரதர். அவனுக்கு என்னன்னா இங்க மரம் அதெல்லாம் ஒரு கான்செப்டே இல்லை ப்ரோ. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் மரம் அதுவா வளர்ந்துருன்னு நினைச்சுக்கிறானுங்க. நாம எதுக்கு மரத்தை நடணும், அதுவே வளர்ந்துடும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அதில் நான் வந்து லைக் ஹவுசிங் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் இதில் தான் இங்கே வேலை செய்கிறேன். அந்த லைக் அந்த 3Dயில் அந்த விஷுவல் பண்ணுவாங்கல்ல, லைக் விற்கிறதுக்கு வீடு கட்டும்போது அந்த சிஜி இதில் தான் வேலை பண்ணுறேன். அது இங்கே வந்து நிறைய, இங்கே வந்து ரூல் என்னன்னாக்கா ஒரு என்ன ஃப்ளாட்டு கட்டினாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு இந்த ஃப்ளாட்டோட ஒட்டி இந்த கார்டன் பார்க் மாதிரி அது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது அப்ரூவே பண்ணுவாங்க. அது உடனடியெல்லாம் அப்ரூவல் வாங்க முடியாது. லைக் அப்ரூவல் வாங்குறதே கஷ்டம். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கணும். லைக் பப்ளிக் ஸ்பேஸ், லைக் மரத்தோட செடியோட இருக்கிற மாதிரி.
ஆனா அப்படி இருந்துமே லைக் பர்சனல் கார்டன்றது கம்மியாயிட்டே வருது எனக்கு. இப்போ அஸ்வின் ப்ரோ, நீ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்ற எல்லா கண்ட்ரிகளுமே இயற்கையை அழிக்காம முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி வச்சிருக்கானுங்க விவரமா. எதெல்லாம் டம்ப் பண்ணணுமோ அதை தெளிவாக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி நம்மளை மாதிரி நாட்டில் வந்து நீட்டாக வந்து பனியன் பண்ணி வாங்கிக்கிறான். நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்லாம் பண்ணி இங்கேருந்து வாங்கிக்கிறான். எந்த ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியும் அவன் நாட்டுக்குள்ளே விடுறதில்ல. அவன் தெளிவாக இருக்கானுங்க. ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி இருந்தாலும் அது பயங்கரமான நாம்ஸ் வச்சு அதில் வந்து உள்ளே உட்காந்துருக்குறாங்க. நமக்கு இங்கே என்ன நாம்ஸ் இருக்குதுங்க? நமக்கு லாபம் பண்ணால் போதுங்கிற ஒரு நோக்கில் தான் நம்ம வண்டி ஓடுதுங்க. இப்போ சைனால இருந்து இந்தியாவுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் வரதுக்கு இது பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுவே எனக்கு என்ன பயம்னாக்கா, சைனா வந்து இப்ப நாசம் பண்ணிட்டாங்க லைக் பொல்யூஷன். சைனால ஒண்ணுமே இல்ல பிரதர், சைனால ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிச்சு விட்டானுங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இந்தியாவை எனக்கு அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது. எனக்கு நான் இங்க வெளிநாட்டுல வேலை செய்யறேன்னு தவிர நான் இங்க சிட்டிசன்லாம் ஆகல. நான் அங்கதான் திருப்பி நான் சென்னை தான் வந்து செட்டில் ஆகணும். அங்கதான் வீடு இருக்கு, அங்கதான் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஒரு கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சுட்டு திருப்பி சென்னைக்கு தான் வந்தாகணும். அதனால லைக் இவென்ச்சுவலா அதனாலதான் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அதான் நீங்க சொன்னீங்களே 20 வருஷம் 30 வருஷத்துல எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொன்னது, அது 100% உண்மைதான். தெரியும், எவனாலையும் சொல்ல முடியாது. யாரு நம்ம நண்பனை பேசணும். ரமேஷ் ப்ரோ சொல்லுங்க. ரமேஷ் ப்ரோ. அண்ணா நன்றி அண்ணா. இன்னும் ஒன்று சொன்னீங்க, இந்த ஒரு நண்பர் சொன்னார் பெங்களூர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றாரு. பெங்களூர் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி அது மழையாக தான் இருந்தது. அதை அழிச்சு பில்டிங் ஆனதுனால அது ஹீட் ஆகுது ஒன்று. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இன்னொன்று, குடகு மலையில் வந்து மழை பொழிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னால், அங்கே வந்து அந்த மலையெல்லாம் அழிச்சு காப்பி எஸ்டேட்டு கேரளாவுக்குள்ள வரைக்கும் போயிடுச்சு. கேரளா பார்டர் அப்படியே சுற்றி ரவுண்டு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மழைப்பொழிவு கம்மியாகுது. இன்னொன்று, ஊட்டி இன்னைக்கு நீலகிரியெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொன்னால் அது தேயிலை தோட்டம். அப்போ நம்ம குடிக்கிற ஒவ்வொரு காப்பியும் ஒவ்வொரு டீயும் சும்மா டைம் பாஸுக்கு ஒரு டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குங்கிறத நம்ம எல்லாம் உணரணும் அப்படிங்கிறது என்னோட இது. அந்த டீ அதுக்கு அந்த டீ பாலிடிக்ஸ் நிறைய மறந்துடுறாங்க ப்ரோ. இது என்னன்னா அதோட பாலிடிக்ஸ் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஒரு டீங்கிறது ஆக்சுவலாக செடி கிடையாது, அது ஒரு மரம். அது 300 வருஷம் வரைக்கும்லாம் கூட வந்து ஆக்சுவலாக அந்த டீ மரம் வந்து வரும். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வளராமல் வெட்டி விட்டு வெட்டி அந்த கொழுந்து எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அதுக்கு வந்து அது 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 நிற்கும். 250 வருஷமானாலும் அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது வயசாக இன்னும் வந்து இந்த டேஸ்ட் ஆகும். இப்போது இது வந்து என்னென்னா காலனி ஆதிக்கம் இருக்கிறப்ப நமக்கு வந்து கொண்டு வந்தது தான் இந்த டீ தோட்டம், காபி தோட்டமெல்லாம் அவனை வெள்ளைக்காரனை கொண்டு வந்தது. அது அன்றைக்கி வந்து ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. அது மேக்ஸிமம் அவனுக்கு கன்செப்ஷனுக்கு பண்ணியிருந்தானுங்க. இன்றைக்கி டீ தோட்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஊட்டியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஏக்கர் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஈஸியாக ஒரு 50,000 ஏக்கர் டீ தோட்டம் வந்து உள்ளே இருக்கும். என்னென்னா அந்த டீ மரங்கள் வந்து மண்ணை வந்து அவ்வளோ பயங்கரமாலாம் ஹோல்டு பண்ணுறது கிடையாது. நீங்கள் அது வந்து நிலச்சரிவுலாம் தடுக்க முடியாது. அது டீ மரங்களுக்கு வந்து தடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்று, காடுகள் இருக்கிற இடங்கள்ல பல்வகையான மரங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு மரம் இன்னொருத்தனை சப்போர்ட் பண்ணிக்கும். கடைசியில் அந்த சாயில கிரிப்பாக பிடிச்சிருக்குங்க. அப்போ பிடிச்சிருக்கிறப்ப என்னென்னா மழை பெய்யும் போது அந்த வேர்கள் வந்து அந்த மலைக்குள்ளேயே அந்த தண்ணியை தங்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும். இப்போ இருக்கிற அது டீ தோட்டமாகட்டும் காஃபி தோட்டமாகட்டும் இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் கவர்மெண்ட் இதில் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்குள்ளே அதுக்குள்ளே டீப்பாக புதைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அதை போய் நம்ம ஐ திங்க் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கேள்வி கேட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை கேள்வி கேட்டு நியாயமாக மாற்றணும். எதுக்கு இத்தனை ஆயிரம் டீ எஸ்டேட்டு? எத்தனை மரம் நீ நட்ட? சரி வச்சிருக்கிற காவாசி டீ எஸ்டேட்டு மரமாக மாற்றுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் சட்டம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அதான் சாட்டா ஒரு விடயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம உறவுகள் இந்த கீவழியில் இருக்கிற உறவுகள் வந்து முடிஞ்சளவு நம்ம அரசாங்கத்தையோ மற்றவங்களையோ குறை சொல்ல முடியாது. நம்ம டைம் பாஸுக்கு குடிக்கிற டீயோ காப்பியோவோ 1 2 இல்லை அது முற்றிலுமாக தவிர்க்கிறத வந்து
இந்த சமூகத்துக்கும் இந்த இயற்கைக்கும் நல்லதை விளைவிக்குங்கிறது ஆமா என்னோட கருத்து. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா மிச்சத்தை பூரா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் கம்முன்னு இருங்க ரமேஷ். நீங்க வேற நன்றி நன்றி ரமேஷ். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் உண்மையா நல்ல பாயிண்ட். ஆனா செயல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கறதா வருத்தம். அவ்வளவுதான். ப்ரோ தனசேகரன் ஒரே நிமிஷங்க. தனசேகரன் வெல்கம். தனசேகரன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் இங்க இருக்காங்க. நாம ஒரே நான் இவருக்கு சொல்றேன், நான் இவரை ரிமூவ் பண்ணிருக்கேன், விஜய. தப்பா நினைச்சுக்காதீங்க விஜய். என்னன்னா எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறேன். நாம ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசிட்டு, கார்த்திக் ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க, ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் எல்லாரும் பேசிட்டு அப்படியே ரவுண்ட் வரட்டும், அப்புறம் அப்படியே ஆட் பண்றேன். சதீஷ் ப்ரோ வெல்கம். சதீஷ் ப்ரோ பர்த்டே போல இருக்கு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நண்பா. வாழ்த்துக்கள். பெரிய செலிபிரிட்டிஸ் பர்த்டே இன்னைக்கு இல்ல உங்களது. அதுக்கப்புறம் இன்னொரு செலிபிரிட்டி இவங்க சமந்தாவா த்ரிஷாவோ இல்ல இன்னைக்கு? சமந்தா. ஓகே சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு? ஒண்ணு இல்ல சதீஷ் ப்ரோ, நார்மல். ஏன்னா அதான் சொல்றேனே, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபன்னா இருந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் என்னன்னா அமைதியா போனா ஓகே, அந்த மூட்ல இருக்கிறேன் நானு. உண்மைதான். ஆக்சுவலா இன்னைக்கு சரி காலைல கோயில் போலான்னு நினைச்சேன். எங்க அப்பா வந்து ஒரு மட்டன் பைத்தியம். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுக்கணும், எங்க அப்பாவுக்கு தலை 2ஆ வெடிச்சிடும். அதனால என்னன்னா 10 மணிக்கே வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. இது கோயிலுக்கு போறீங்களா இல்ல கறி எடுத்துடலாமா அப்படின்னாங்க. யோசிச்சா சரியா, அவர் நிம்மதி ஏன் எடுக்கணுமே, அவருக்கு இந்த மட்டன் அப்படின்ட்டு. ஒண்ணு இல்லப்பா, கோயில் நாளைக்கு போய்க்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க மட்டன் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் மட்டன் சுக்கா எறா பிரியாணி மத்தியானம் முடிஞ்சது.